நான் உங்கள் அப்போஸ்தலன் பவுல் பெதஸ்தா பெத்தேல் சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தேவனுடைய வார்த்தை கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். ದೇವರು ಶೀಘ್ರ ಬರಪೋಗ್ರಾ ಬೇಗನೆ ಬರುತ್ತಾರೆ. நம்மை ஆயத்தம் ನಾವು ನಮ್ಮನ್ನ ಸಿದ್ಧತೆ ಮಾಡೋಣ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் போவோம். ದೇವರ ವಾಕ್ಯದ ಕಡೆಗೆ ಹೋಗೋಣ. புக் ஆஃப் ஐசையா, ஏசாயா எழுதின புத்தகம் ஏசாயா ಬರೆದ ಅಧ್ಯಾಯ 41 அதிகாரத்தின் 41ನೇ ಅಧ್ಯಾಯದ 18ನೇ ವಚನ 18ನೇ ವಾಕ್ಯ. ಬೋಳು ಗುಡ್ಡಗಳಲ್ಲಿ ನದಿಗಳನ್ನು, ತಗ್ಗುಗಳಲ್ಲಿ ಒರತೆಗಳನ್ನು ಹೊರಡಿಸಿ ಮರುಭೂಮಿಯನ್ನು ಬುದ್ಧಿಗಳಾಗಿಯೂ ಮಾಡುವೆನು. ದೇವದಾರು, ಕಸ್ತೂರಿ ಜಾಲಿ, ಸುಗಂಧ, ಒಲಿವ ಮರಗಳನ್ನು ಅಡವಿಯಲ್ಲಿ ನೆಡುವೆನು. ತುರಾಯಿ, ತಪಸ್ಸಿ, ತಿಲಕ ವೃಕ್ಷಗಳನ್ನು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಸೋಪಾಗಿ ಬೆಳೆಯಿಸುವೆನು. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் ಬೋಲು ಗುಡ್ಡಗಳ ನದಿಗಳನ್ನು, பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுக்களையும் திறந்து ತಗ್ಗುಗಳಲ್ಲಿ ಒರತೆಯನ್ನು ಹೊರಡಿಸಿ வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் ಅರಣ್ಯವನ್ನು ಕೆರೆಯನ್ನಾಗಿಯೂ வறண்ட பூமியை நீர்க்கோணிகளுமாக்கி ಮರುಭೂಮಿಯ ಬುಗ್ಗೆಯನ್ನಾಗಿಯೂ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கத்தனால இந்த ஃபேனை ஒன்று கம்மி பண்ணுங்க, பைபிள் பறக்கும். வெளிப்படுத்தல், ಪ್ರಕಟಣೆ, Book of Revelation 7. verse 17. ಸಿಂಹಾಸನದ ಮಧ್ಯದಲ್ಲಿರುವ ಯಜ್ಞದ ಕುರಿಯಾದತನು ಅವರಿಗೆ ಕುರ್ಬಾನಂತಿದ್ದು ಜೀವಜಲದ ಒರತೆಗಳ ಬಳಿಗೆ ನಡೆಸುತ್ತಾನೆ. ದೇವರು ಅವರ ಕಣ್ಣೀರನ್ನೆಲ್ಲ ಒರೆಸಿ ಬಿಡುವನು ಎಂದು ಹೇಳಿದನು. ஹல்லேலூயா. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, ಸಿಂಹಾಸನದ ಮಧ್ಯದಲ್ಲಿರುವ ಯಜ್ಞದ ಕುರಿಯಾದ இவர்களை மேய்த்து இவர்களின் ಅವರ ಕುರಿಯಂತಿದ್ದು ಇವರನ್ನ ಜೀವ ತಣ್ಣೀರ್ ಉಳ್ಳ ஊற்றண்டைக்கு நடத்துவார். ಜೀವಜಲದ ಒರತೆಯ ಬಳಿಗೆ தேவன் ನಡೆಸುತ್ತಾನೆ. தாமே ದೇವರು இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் ಅವರ என்றார். ಕಣ್ಣೀರನ್ನೆಲ್ಲ ಒರೆಸಿ ಬಿಡುವೆನು ಎಂದು ಹೇಳಿದನು. ஹல்லேலூயா. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, ಸಿಂಹಾಸನದ ಮಧ್ಯದಲ್ಲಿರುವ ಯಜ್ಞದ ಕುರಿಯಾದ இவர்களை மேய்த்து ಇವರನ್ನು ಇಟ್ಟು. ஹல்லேலூயா. கர்த்தர் ದೇವರು நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. 58:11 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ನಡೆಸುತ್ತಾರೆ ಎಂದು ಹೇಳ್ತಾರೆ. நாம் வாசித்ததான வார்த்தை ನಾವು ಓದಿದಂತ ಒಂದು ವಾಕ್ಯ, உயர்ந்த மேடுகளில் ಬೋರ್ಲು ಗುಡ್ಡಗಳಲ್ಲಿ ஆறுகளையும் ನದಿಗಳನ್ನ, தேவனுடைய மகிமையை அது வெளிப்படுத்துகிறது. ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಅದು ಪ್ರಕಟಿಸುತ್ತದೆ. தேவன் யார் என்பதை ದೇವರು ಯಾರು ಎಂಬುದು அவர் காண்பிக்கிறார். ಅವರು ತೋರಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ மேடுகளில் ಮೇಡುಗಳಲ್ಲಿ தண்ணீரை கொண்டு போவது, ನೀರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವುದು. இப்ப நமக்கு ನಮಗೆ இப்ப நம்ம மேல இருக்க டேங்க் தண்ணி கொண்டு போகணும்னா என்ன பண்ணுவா? ಆ ಮೇಲೆ ಇರುವ ಟ್ಯಾಂಕಿಗೆ ನಾವು ನೀರು ತಗೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು. ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? நேரா பைப் விட்டா தண்ணி போயிடுமா? ನೆಟ್ಟಿಗೆ ಪೈಪ್ ಇಟ್ಟು ನೀರು ಹೋಗುತ್ತಾ? ಅದಕ್ಕೆ மோட்டர் தேவை இருக்கு. ಮೋಟರ್ ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ. ಅದರಲ್ಲಿಯೂ ஒவ்வொரு ஹெச்பியா வச்சிருக்காங்க. ಒಂದೊಂದು HP ಅನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ಫಸ್ಟ್ ಫ್ಲೋರಿಗೆ half HP 1 HP 1 HP. அது இன்னும் கீழ இருந்து தண்ணி எடுக்கணும்னா, ಇನ್ನು ಕೆಳಗಿಂದ ನೀರು ತೆಗಿಬೇಕಾದ್ರೆ 100 அடியில இருந்து தண்ணி எடுக்கணும்னா 100 ಅಡಿಯಿಂದ ನೀರು ತೆಗಿಬೇಕಾದ್ರೆ அதுக்கு மோனோ பிளாக் மோட்டர் இல்ல, ಮೋನೋ ಬ್ಲಾಕ್ ಮೋಟರ್ ಅಲ್ಲ, ஜெட் மோட்டர் தேவைப்படும். ಜೆಟ್ ಮೋಟರ್ ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ. ಯಾಕೆ? கீழ இருந்து தண்ணியை கொண்டு வரணும். அது ಕೆಳಗಿಂದ ನೀರು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಬೇಕು. ஒவ்வொன்றுக்கும் ಒಂದೊಂದಕ್ಕೂ ஒவ்வொரு விதமா இருக்கிறது. ಒಂದೊಂದು ರೀತಿಯಾಗಿದೆ. ஆனா இங்கே சொல்லுகிறார், ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, அப்படி உயர்ந்த மேடுகளிலே ಎತ್ತರವಾದಂತ ಮೇಡುಗಳಲ್ಲಿ சாதாரணமாய் தண்ணியை வர வைப்பது ಸಾಧಾರಣವಾಗಿ ನೀರು ಬರ ಮಾಡುವುದು நம்முடைய தெய்வத்தினுடைய அழகாகும். ನಮ್ಮ ದೇವರ ಒಂದು ಅಳಗಾಗಿದೆ. மனித புத்திக்கு எட்டாதது, ಮನುಷ್ಯನ ಬುದ್ಧಿಗೆ ಅದು ಸಾಲದು. மனிதனுக்கு சாத்தியப்படாததை ಅದು ಮನುಷ್ಯನಿಗೆ அவர் ಸಾಧ್ಯವಾಗದಿರುವುದನ್ನು சாத்தியப்படுத்துகிற ಅವರು ಸಾಧ್ಯ ಮಾಡುವಂತ தெய்வமாய் இருக்கிறார். ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. மேடுகளில் தண்ணீரை வர வைப்பார். ಮೇಲು ಗುಡ್ಡಗಳಿಂದ ನೀರು ಬರ ಮಾಡುವಂತದಾಗಿದೆ. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது ಇಸ್ರೇಲ್ ಜನರ ನಡೆಸುವಾಗ அங்கே ಅಲ್ಲಿ மோசேன இடத்துல ಮೋಸೆ ಹತ್ತಿರ ஜனங்க எல்லாரும் கேட்கிறாங்க, ಜನರೆಲ್ಲ ಕೇಳುತ್ತಾರೆ, ரொம்ப தாகமாய் இருக்கிறது, ತುಂಬಾ ದಾಹವಾಗಿದೆ, குடிக்க தண்ணீர் இல்லை, ಕುಡಿಯೋದಕ್ಕೆ ನೀರಿಲ್ಲ, தண்ணீர் வேண்டும் என்று ನೀರು ಬೇಕೆಂದು எல்லாரும் கேட்கும் போது ಎಲ್ಲರೂ ಕೇಳುವಾಗ மோசே கர்த்தரிடத்துல கேட்கிறார். ಮೋಸೆ ದೇವರ ಹತ್ರ ಕೇಳುತ್ತಾರೆ, ಏನು? அவன் நன்கு ಅವನು ಚೆನ್ನಾಗಿ அறிந்திருந்தார், ತಿಳಿದವನಾಗಿದ್ದಾನೆ, தன் கூப்பிடுதலுக்கு தெய்வம் செவி கொடுப்பார். ನನ್ನ ಕೂಗಿಗೆ ದೇವರು ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தெய்வம் யார் என்றதான தெளிவு அவனுக்கு இருந்தபடினால ದೇವರು ಯಾರು ಎಂಬುದನ್ನು அவன் கர்த்தரை நோக்கி ஜெபித்தபோது ಕರ್ತನ ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ದೇವರು உன் கோல்னாலே என்ன பண்ணு, ನಿನ್ನ ಕೋಲಿನಿಂದ ಏನು ಮಾಡು, அந்த மலையை தொடு அப்படின்னார். ಆ ಒಂದು ಬೆಟ್ಟವನ್ನು ಮುಟ್ಟು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அவன் ಅವನು தொட்டானா அடிச்சானா? ಮುಟ್ಟಿದನ ಹೊಡೆದನ.
தொட சொன்னாரு, ಮುಟ್ಟ ಕೇಳಿದ್ರು. ஆனா அவன் என்ன பண்ணான்? ಅವನೇನ್ ಮಾಡ್ದ? யாரால? ಯಾರಿಂದ? ஜனங்கனால, ಜನರಿಂದ. அல்லேலூயா. ஹalleluya. அவங்க கொடுக்கிற இம்சைகள், ಅವನು ಕೊಡುವ ತೊಂದರೆಯಿಂದ, அதனாலதான் ஒரு மூத்த ஊழியக்காரர் ಒಂದು ಹಿರಿಯ ಸೇವಕರು அவரை நான் சந்திக்கும் போதெல்லாம் ಅವ್ರನ್ನ ಸಂಧಿಸುವಾಗಲ್ಲ அவர் சொல்ற வார்த்தை, ಅವರು ಹೇಳುವ ಮಾತು, இந்த சபையில, ಈ ಸಭೆಯಲ್ಲಿ, அவர் சபையில, ಅವರ ಸಭೆಯಲ್ಲಿ ஏறக்குறைய ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ 50 வருடத்துக்கு மேல 50 ವರ್ಷಕ್ಕಿಂತ ಮೇಲೆ பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ದಾರೆ. எந்த புஸ்தகத்தை திறந்தாலும் ಯಾವ ಪುಸ್ತಕವನ್ನ ತೆರೆದ್ರು இத பேசியிருக்கிறேன்னு எனக்கே வருது. ಇದೇ ಮಾತಾಡಿದರೆ ಅಂತ ನನಗೆ ಬರುತ್ತೆ. எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் ಯಾವುದೊಂದು ಭಾಗ இத ತೆಗೆದು நான் பிரசங்கித்து இருக்கிறேன். ಇದನ್ನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ದೇನೆ. வேற என்னத்த பிரசங்கிக்கிறது? ಬೇರೆ ಏನು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವುದು? ஆனா ஆவியானவர் ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು அதே வார்த்தைகள், ಅದೇ ಮಾತುಗಳು ஆனா வித்தியாசமா என்ன பண்ணுகிறார்? ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? பேசுகிறார். அது ಮಾತನಾಡ್ತಾರೆ. அநேகருக்கு ஆறுதலாயும் இருக்கிறது. ಅದು ಅನೇಕರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತೆ. அல்லேலூயா. ஹalleluya. அது ஒரு கடினமான வேலை. ಅದು ಕಠಿಣವಾದ ಕೆಲಸ. ஒரೇ சபையில ಒಂದೇ ಸಭೆಯಲ್ಲಿ இத்தனை ஆண்டுகளாய் ಇಷ್ಟು ವರ್ಷಗಳಾಗಿ போதகராய் இருப்பது ಬೋಧಕರಾಗಿರುವುದು அதை விட கடினம். ಅಧಿಕವಾಗಿರುವುದು ಕಠಿಣ. அல்லேலூயா. ஹalleluya. ಅದಕ್ಕೆ சில ஸ்தாபனங்கள் உண்டு. ಅನೇಕ ಸ್ಥಾಪನೆಗಳಿದೆ. அவங்களோட பைலாவே ಅವರ ಬೈಲಾವೆ 3 வருஷம் 5 வருஷத்துல பாஸ்டர் டிரான்ஸ்ஃபர் ஆயிரணும். ಆ 3 ವರ್ಷದಲ್ಲಿ ಅವರು ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಮಾಡಬೇಕು. காரணம் பாஸ்டர் ಕಾರಣ ಪಾಸ್ಟರ್ ஒழுங்கில்லாதவர் இல்ல, ಕ್ರಮ ಇಲ್ಲದವರಲ್ಲ. அதுக்கு மேல அவரால பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லன்னு. ಅದರ ಮೇಲೆ ಅಲ್ಲಿ ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಏನು ಇಲ್ಲ ಎಂದು. இன்னொரு இடத்துக்கு போனா ಇನ್ನೊಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋದ್ರೆ அவர் பேசுறதெல்லாம் புதுசா இருக்கும். ಅವರು ಮಾತನಾಡೋದೆಲ್ಲ ಹೊಸದಾಗಿರುತ್ತೆ. அங்க இருக்கிறவர் இங்க வந்தா ಅಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದ್ರೆ இங்க பேசுறதெல்லாம் புதுசா இருக்கும். ಇಲ್ಲಿ ಮಾತನಾಡೋದೆಲ್ಲ ಹೊಸದಾಗಿರುತ್ತೆ. அல்லேலூயா. ஹalleluya. அது சுலபமானது. ಅದು ಸುಲಭವಾಗಿರುವುದು. ஒரே இடத்துல கண்டினியூவா இருந்து கர்த்தருக்குள் நித்திரை அடைவது, ಒಂದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದು ದೇವರಲ್ಲಿ ನಿದ್ರೆ ಹೊಂದುವುದು, ಅದು மிக கடினமானது. இந்த பூமியிலே உள்ள வேலை ತುಂಬಾ ಕಠಿಣವಾದಂತ ಕೆಲಸವಾಗಿದೆ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ. அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஆனா மோசே தெய்வத்தை ದೇವರನ್ನ நன்கு அறிந்திருந்தார். ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದವನಾಗಿದ್ದನು. அவன் ஏறக்குறைய 80 ஆண்டுகள் ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ 80 ವರ್ಷಗಳು அவன் அந்த விசுவாச பாதையிலே ஓடினவன். ಅವನು ವಿಶ್ವಾಸದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆದನು. தெய்வத்தை தரிசித்ததிலிருந்து ದೇವರನ್ನ ಕಂಡಿರುವುದರಿಂದ ಕೊನೆಯದಾಗಿ நீ மரிக்கப் போகிறாய் என்று சொல்லுகிற ಸಾಯಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ ಎಂದು ಹೇಳುವ அந்த வார்த்தை கேட்கிற வரை ಆ ಮಾತು ಕೇಳುವ ತನಕ தெய்வம் யார் என்று நன்கு அறிந்திருந்தார். ದೇವರು ಯಾರೆಂಬುದು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದವನಾದನು. 41:18 ಯೆಶಾಯ 41 நமக்கு அதை வெளிப்படுத்துகிறது. ಅದು ನಮಗೆ ಪ್ರಕಟವಾಗುತ್ತೆ. அவர் மேடுகளிலே, அவர் ಗುಡ್ಡಗಳಲ್ಲಿ, மலைகளிலே, ಬೆಟ್ಟಗಳಲ್ಲಿ அவர் தண்ணீரை வர வைக்கிற தெய்வமாய் ನೀರನ್ನು இருக்கிறார். ಬರಮಾಡುವ அது ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அவருக்கு அசாத்தியமான காரியம். ಅವರಿಗೆ ಅಸಾಧ್ಯವಾದ ಕಾರ್ಯಗಳು நம்முடைய வாழ்க்கையிலே ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ நமக்கு இப்படி மேடு போல ಮೇಡು ರೀತಿಯಲ್ಲಿ நன்மைகள் இல்லாமல், ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ಲದೆ, உதவி இல்லாமல், ಸಹಾಯ ಇಲ್ಲದೆ, யார் எனக்கு ಯಾರು ನನಗೆ உதவி செய்வார், ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ, யார் எனக்கு இங்க நன்மை கொண்டு ಯಾರು வருவார் ನನಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು என்று ತರ್ತಾರೆ சொல்லி ಎಂದು ಹೇಳಿ கலங்குகிற நேரங்களை இது ಕಲಂಗದ அடையாளப்படுத்துகிறது. ಸಮಯದಲ್ಲಿ ಗುರ್ತಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದಾಗಿದೆ. ஹalleluya. அப்படிப்பட்ட நேரத்தினூடே நாம் கடந்து ಆ ಒಂದು வந்தாலும், ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಬಂದರು, அந்த பாதையிலே ಆ ದಾರಿಯಲ್ಲಿ நாம் நின்றாலும், ನಾವು ನಿತ್ತರು, நம்முடைய ನಮ್ಮ ಶರೀರ, நம்முடைய கண், ನಮ್ಮ ಕಣ್ಣು, நம் சூழ்நிலை பார்த்து பயப்படலாம். ನಾವು ಸಂದರ್ಭ ನೋಡಿ ನಾವು ಭಯಪಡಬಹುದು. நம்முடைய ஆத்மா ನಮ್ಮ ಆತ್ಮ உடனே பலன் கொள்ள வேண்டும். உடனே ಬಲಗೊಳ್ಳಬೇಕು. அதனாலதான் தாவீது ராஜா ಅದರಿಂದ ದಾವೀದ ರಾಜನು அடிக்கடி அந்த வார்த்தையை ಪದೇ ಪದೇ ನಾ ಮಾತನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ. ஆத்மாவே, ನನ್ನ ಆತ್ಮವೇ, நீ எனக்குள்ள என்ன பண்ணாத, ನನ್ನಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಬೇಡ, புலம்பாத, கலங்காத. ನೀ ಕಲಗಬೇಡ. அல்லேலூயா. ஹalleluya. உனக்கு ரட்சிப்பா இருக்கிற கர்த்தரை நோக்கி பார். ನಿನಗೆ ರಕ್ಷಣೆ ಆಗಿರುವಂತ ಕರ್ತನ ನೋಡಿ அப்போ ನೋಡು. உன் முகத்துக்கு என்ன பண்ணும்? ಆಗ ನಿನ್ನ ಮುಖಕ್ಕೆ ಏನಾಗುತ್ತೆ? ரட்சிப்பு உண்டாகும். ರಕ್ಷಣೆ ஆனா ಉಂಟಾಗುತ್ತೆ. உன் துக்கம் மாறும்னு ನಿನ್ನ ದುಃಖ சொல்றான். ಹೋಗುತ್ತೆ ಎಂದು ಹೇಳ್ತಾರೆ. அல்லேலூயா. ஹalleluya. அப்போ நம்முடைய தெய்வம் ನಮ್ಮ ದೇವರು உயர்ந்த மேடுகளில் ಬೋಲು ಗುಡ್ಡದಲ್ಲಿ ஆறுகளை என்ன பண்ணுகிறவர்? ನದಿಗಳನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? கொண்டு வருகிறவர். ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. ஆறு எங்கயாவது மேட்டு மேல போகுமா? ಆ ನದಿ ಹೆಂಗೋ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಹೋಗುತ್ತಾ? அது மேட்டுல இருந்து கீழே வரும். ಅದು ಬೆಟ್ಟದಿಂದ ಕೆಳಗೆ ಇಳಿಯುತ್ತದೆ. இருக்க பள்ளத்தை நோக்கி வையே, ಅದು ಇರ್ತಾ ಹಳ್ಳವನ್ನ ನೋಡಿ, இருக்கிறதுலயே பள்ள சமுத்திரம் தான். ಆ ಇರುವುದರಲ್ಲಿ ಆ ಹಳ್ಳ ಸಮುದ್ರವಾಗಿದೆ. நேரா ನೆಟ್ಟಿಗೆ கர்நாடகாவுல தொடங்குற காவேரி ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಆರಂಭಿಸುವಂತ ಕಾವೇರಿ நேரா தமிழ்நாடு எண்டுல போய் சேர்ந்துக்குது. ನೆಟ್ಟಿಗೆ ತಮಿಳುನಾಡು ಹೆಂಟಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೇರುತ್ತದೆ. அல்லேலூயா. ஹalleluya. நாகப்பட்டினம் போய் ನಾಗಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗಿ, அதான் கடலோட எல்லை, ಆ ಕಡಲು ಒಂದು ಸ್ಥಳ, வேளாங்கண்ணி பக்கம், ವೇಳಾಂಗಣಿ ಹತ್ತಿರ, அங்க போய் கலக்குது அது. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೇರುತ್ತದೆ. அல்லேலூயா. ஹalleluya. இடையில பல ಅನೇಕ கிராமங்கள், ಗ್ರಾಮಗಳು, பல பட்டணங்கள் ಅನೇಕ ಪಟ್ಟಣಗಳು அதுல பயனடைகிறார்கள். ಅದರಲ್ಲಿ
ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾರೆ. அது ಅದು துவங்குகிறது மேலே, ಆರಂಭಿಸಿದ ಮೇಲೆ ஓடுகிறது பள்ளத்தை நோக்கி. ಓಡುವುದು ಹಳ್ಳದನ್ನು ನೋಡಿ. இப்படி ಯಾವ ರೀತಿ மேடுகளிலே ಮೇಡುಗಳಲ್ಲಿ தெய்வம் நீரூற்றுகளை ದೇವರು ನೀರು ವರ್ತಗಳನ್ನ இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗಾಗಿ, இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக ಆತ್ಮದ ಇಸ್ರೇಲ್ கூடி ಜನಗಳಿಗಾಗಿ வந்திருக்கிற நம் வாழ்விலே ಕೂಡಿ ಬಂದಿಂದ ನಮ್ಮ இப்படி ಜೀವನದಲ್ಲಿ மேடு போல நம்முடைய பிரச்சனைகள், ಮೇಡು ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಪ್ರಶ್ನೆಗಳು, ஒருவரும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை, ಒಬ್ಬರು ಸಹಾಯ ಮಾಡದ ಒಂದು ಸಂದರ್ಭ, கைவிடப்பட்ட சூழ்நிலை, ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಸಂದರ್ಭ, ஏமாற்றங்கள், ಮೋಸಗಳು, இப்படி பல காரியங்கள் நம் வாழ்விலே உண்டு. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಉಂಟು. இப்படிப்பட்ட காரியத்தின் ஊடே கடந்து போய் கொண்டு இருக்கிறதான தேவ ஜனமே, ಈ ರೀತಿ ಒಂದು ಕಾರ್ಯದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗುವಂತ ದೇವ ಜನರೇ, இந்த காலை ಈ ಬೆಳಗ್ಗೆ கர்த்தர் உங்களை ದೇವರು தைரியப்படுத்துகிறார். ನಿಮ್ಮನ್ನು ಧೈರ್ಯಪಡಿಸುತ್ತಾರೆ. நீவைகளை கண்டு பயப்பட வேண்டாம். ನೀವೇಗಳನ್ನು ಭಯಪಡೋದು ಬೇಡ. நன்மையே இல்லை என்று சொல்லுகிற ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ಲವೇ ಅಂತ ಹೇಳಿ இடத்திலிருந்து ஒரு நன்மையை கொண்டு வர ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ உன் ತರುವಂತೆ தெய்வத்தால் ஆகும் என்று ನಿಮ್ಮ நீ ದೇವರಿಂದ ಸಾಧ್ಯವೆಂದು விசுவாசி. ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿ. அது போதும், ಅದು ಸಾಕು, வேற ஒன்றுமல்ல. ಬೇರೆ ಏನೂ ಇಲ್ಲ. பல நேரங்களில் சத்துருக்கள் நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுப்பதை ಅನೇಕ விட ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಶತ್ರುಗಳು ನಮ್ಮ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ತಡೆ ಮಾಡುವ நம்முடைய அவிசுவாசமே, ನಮ್ಮ ಅವಿಶ್ವಾಸ, நம்முடைய நெகட்டிவான பேச்சு ನಮ್ಮ ನೆಗೆಟಿವ್ ಆದಂತ ಮಾತುಗಳು பல ஆசீர்வாதத்தை என்ன பண்ணும்? ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದವನ್ನು அது ಮಾಡುತ್ತೆ. தடை செய்து ಅದು விடுகிறது. ತಡೆಯನ್ನು ಮಾಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஆகையால் ಆದ್ದರಿಂದ நாம் தேடுகிற தெய்வம், ನಾವು ಹುಡುಕುವ ದೇವರು, நம்முடைய ஆண்டவர் ನಮ್ಮ ದೇವರು மரித்தார், ಸತ್ತರು, ஆனால் சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், ಸದಾ ಕಾಲ ನನ್ನ ಜೀವದಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳುವವರು, மரணத்துக்கு முன்பு அற்புதம் செய்தவர் அல்ல, ಮರಣದ ಮುಂದೆ ಅದ್ಭುತ ಮಾಡಿದವರಲ್ಲ, மரணத்துக்கு பின்பும் அவர் அற்புதம் செய்கிறவர். ಮರಣದ ಹಿಂದೆ ಅವರು ಅದ್ಭುತವನ್ನ ಮಾಡಿದ ದೇವರು நம்மை நம்பினவர்களை ತನ್ನ ನಂಬಿದವರನ್ನ அற்புதங்களை செய்கிறவர்களாக அனுப்பினார். ಅದ್ಭುತ ಮಾಡುವವರಾಗಿ ಕಳಿಸಿದರು. சகல அதிகாரத்துக்குரியவர்களாய் அவர்களை அனுப்பினார். ಸಕಲ ಅಧಿಕಾರಗುಳ್ಳವರನ್ನ ಅವರನ್ನ இன்று ಕಳಿಸಿದರು. அந்த அதிகாரத்துக்குரியவர்களாய் நாம் நின்று கொண்டு ಈ இருக்கிறோம். ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ನಾವು ನಿಂತುಕೊಂಡಾಗಿದ್ದೇವೆ. நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து ನಮ್ಮ ಸಂದರ್ಭಗಳನ್ನ ನೋಡಿ நாம் பயப்படாம, ನಾವು ಭಯಪಡದೆ, நாம் தைரியமாக ನಾವು ಧೈರ್ಯವಾಗಿಯೂ தேவ நாமத்தினாலே ದೇವರ நாம் ನಾಮದಿಂದಲೇ ஜெபிக்கும் போது, ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ, கட்டளை கொடுக்கும் போது ಕಟ್ಟಳೆ ಕೊಡುವಾಗ அது ಅದು ஜெயமாய் மாறும். ಅದು ಜಯವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತೆ. சூழ்நிலை ಸಂದರ್ಭಗಳು அது மேடானதானாலும் ಅದು ಮೇಡೆಯಾದರೂ அங்கே ஒரு நீரூற்றை எழுப்ப கர்த்தர் ಅಲ್ಲಿ போதுமானவர். ನೀರು ಬರುತ್ತೇನೆ ಎಬ್ಬಿಸಲು ದೇವರಿಗೆ ಸಾಧ್ಯ, அது வேற ஒருவரால் அல்ல, ಬೇರೆಯೊಬ್ಬರಿಂದ ಅಲ್ಲ, உன்னுடைய விசுவாச ஜெபத்தினாலே ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸದ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಆಗಿದೆ. ஹல்லேலூயா. 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 இப்ப நம்ம எல்லாம் ನಾವೆಲ್ಲ ஏதாவது ஒண்ணு நடந்தா ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ನಡೆದ್ರೆ என்ன பண்ணுவோம்? ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா என்ன பண்ணுவோம்? ಒಂದು ಅಪಘಾತ ನಡೆದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ? என்ன பண்ணுவோம்? நேர சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிடலான்னு வருவோமா? ನೆಟ್ಟಿಗೆ ಚರ್ಚಿಲ್ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ இல்ல ಮಾಡ್ತೀವಿ. ஆக்சிடென்ட் ஸ்பாட்லயே ಅಪಘಾತದ ಜಾಗದಲ್ಲಿ ஜெபம் பண்ணுவோமா? ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಾ? என்ன பண்ணுவோம்? ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? ஆ? ಮುಂದೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಸೊಲ್ಯೂಷನ್? நேரா ஹாஸ்பிட்டல்ல போய் ನೆಟ್ಟಿಗೆ ಹಾಸ್ಪಿಟ್ಲಿಗೆ ಹೋಗಿ ஆபரேஷன் பண்றியோ கட்டுறியோ எதையோ ஒண்ணு பண்ணு. ಆಪರೇಷನ್ ಮಾಡ್ತೀಯೋ ಕಟ್ಟೆ ಏನಾದ್ರೂ ಮಾಡು. ஆனா பழைய ஏற்பாட்டுல, ಹಳೆ பழைய ಒಡಂಬಡಿಕೆ, ஏற்பாட்டுல இல்ல, ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ, பழைய விசுவாசிகள், ಹಳೆಯ ವಿಶ್ವಾಸಿಗಳು, நாங்க பார்த்த சபையில எல்லாம் ನಾವು ನೋಡಿದ ಸಭೆಯಲ್ಲ மரத்துல இருந்து கீழே விழுந்தா கூட ಮರದಿಂದ ಕೆಳಗೆ ಬಿದ್ದರು. ஃபர்ஸ்ட் ஆஸ்பத்திரி எல்லாம் கிடையாது, ಫಸ್ಟ್ ಆಸ್ಪತ್ರೆ ಇಲ್ಲ, சர்ச்சில் போட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. ನೆಟ್ಟಿ ಚರ್ಚಿಲಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஒருத்தர் ஆட்டுக்கு இலை ஒடிக்க ஏறினாரு, ಒಬ್ಬರು ಆಡಿಗೆ ಎಲೆಯನ್ನು அது ತೆಗೆದು ஞாயிற்றுக்கிழமை, அது ಭಾನುವಾರ, எல்லாம் முடிஞ்சது, ಆರಾಧನೆ ಎಲ್ಲ ಮುಗಿತು. வீட்டுக்கு போனவரு ಅವರು ಮುಗಿಸಿ ಮನೆಗೆ ಹೋದ್ರು. சும்மா இருக்காம ಸುಮ್ಮನೆ ಇರದೆ சட்டையை கழட்டி போட்டு ಸಟ್ಟನ್ನು ಬಿಚ್ಚಿ துண்ட தோல்ல வச்சுக்கிட்டு ತುಂಡನ್ನ ಎದುರ ಮೇಲೆ ಹಾಕಿ ஸ்ட்ரெயிட்டா மரத்துல ஏறிட்டாரு. ನೆಟ್ಟಿಗೆ ಮರದಲ್ಲಿ ಹತ್ತಿದ್ರು. ஏறி ಏರಿ இலையெல்லாம் பிச்சு பிச்சு போட்டுட்டே இருந்தாரு. ಎಲೆಯನ್ನೆಲ್ಲ ಕಿತ್ತಾಕಿದ್ರು. அவர் நின்னுகிட்டு இருந்த கிளை ಅವ್ರು ನಿಂತಿರುವಂತ அவரோட ಒಂದು ಕೊಂಬೆ வெயிட் தாங்காம ಅವರ ವೇಟ್ ತಾಂಗದೆ பொத்துன்னு வந்து கீழே விழுந்தார். ನೆಟ್ಟಿಗೆ ಅವರು ಕೆಳಗೆ ಬಂದು ಬಿದ್ದರು. நாங்க தான் கத்தி கூப்பிட்டோம் எல்லாரையும், ನಾವೆಲ್ಲರನ್ನ ಕರೆದು ಕೂಗಿದ್ರು. எல்லாரும் ஓடியாந்தாங்க, ಎಲ್ಲಾರು ಓಡಿ ಬಂದ್ರು. அங்கே ஜெபம் பண்ணாங்க, ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು, தூக்குனாங்க, ಎತ್ತಿದರು, காதுல ரத்தம் வருது, ಕಿವಿಯಲ್ಲಿ ರಕ್ತ ಬರುತ್ತೆ. அப்படியே தூக்கின்னு வந்து சர்ச்சில் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ಹಂಗೆ ನೆತ್ಕ ಬಂದು ಚರ್ಚೆಲ್ ಹಾಕಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಆರಂಭಿಸಿದ್ರು. ஹாஸ்பிட்டல் கிடையாது, ಹಾಸ್ಪಿಟಲ್ ಇಲ್ಲ, எந்த பக்கம் போனாலும் ಯಾವ ಕಡೆ ಹೋದ್ರು ஆஸ்பத்திரி கிடையாது, ಆಸ್ಪತ್ರೆ ಇಲ್ಲ. ஒரு 15 கிலோமீட்டருக்கு வெளியில வந்தாதான் ஹாஸ்பிட்டலுக்கு வர ಒಂದು முடியும். 15 ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರ ಬಂದ್ರೆ ಆಸ್ಪತ್ರೆ. ஆனா அவர் அன்னைக்கெல்லாம் செத்து போகல, ಅವತ್ತು ಅವರು ಸತ್ತೋಗಿಲ್ಲ. அடுத்த கொஞ்ச நேரத்துல ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ
எழும்பி உட்கார ஆரம்பித்தார். ಎದ್ದು ಕೂರಲು ಆರಂಭಿಸಿದರು. அங்க இருக்கிற விசுவாசிகள்லாம் ಅಲ್ಲಿ ಇರುವಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳೆಲ್ಲ இப்பதானே ஆராதனை முடிஞ்சது, ಈಗ ತಾನೇ ಆರಾಧನೆ ಮುಗಿದಿದೆ. அதுக்குள்ளே சர்ச்சுக்கு வரணும், ಅದರೊಳಗೆ ಯಾಕೆ ಚರ್ಚೆಗೆ அங்க ಬರಬೇಕು, சமைக்கலாம்ப்பா ಅಡಿಗೆ ಮಾಡಬಹುದು அப்படின்லாம் இல்ல. ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲ. செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடியாந்தாங்க. ಮಾಡುವಂತ ಕೆಲಸವನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಬಂದರು. வந்து ஒவ்வொருத்தர் குடும்பத்துல இருந்து 2 பேர் 3 பேர் வந்து அவருக்காய் ஜெபிக்க ಒಂದೊಂದು ஆரம்பித்தாங்க. ಕುಟುಂಬದಲ್ಲಿ 2 ಜನ 3 ಜನ ಬಂದು ಅವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. நினைவுக்கு வருகுது, ಅದು ನನಗೆ ನೆನಪಿಗೆ அப்படி ಬರುತ್ತೆ. ஜெபித்தாங்க. ಆ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. அதுல வர ரத்தமும் நின்னு போச்சு. ಕಿವಿಯಲ್ಲಿ ಬರುವ ರಕ್ತವು ನಿಂತೋಯ್ತು. மூச்சு பேச்சு இல்லாம இருந்தவர் எழும்பி சோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சாரு. ಆ ಮಾತುಕತೆ ಇಲ್ಲದವರು ಎದ್ದು ಅವರು ಸ್ತೋತ್ರವನ್ನು ಹೇಳಲು ಆರಂಭಿಸಿದರು. தனக்கு என்ன நடந்ததுன்னு அப்பதான் கேக்குறாரு. ಏನ್ ನಡೆದಿದೆ ಅಂತ ನೀ ಕೇಳ್ತಾರೆ. ಹalleluya. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. சோ அவர் அன்னைக்கெல்லாம் மரிக்கல, ಅವತ್ತ ಅವರು ಸಾಯಲಿಲ್ಲ. நல்ல பூரண ஆயுசுல ಪೂರ್ಣ ಆಯುಷ್ಯದಲ್ಲಿ அதுக்கப்புறம் ಜೀವಿಸಿ அவர் கர்த்தருக்குள் மரித்தார். ದೇವರೊಳಗೆ ಸತ್ತರು. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஆகையால் ಆದ್ದರಿಂದ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ಕರ್ತನ ಮಕ್ಕಳಾಗಿರುವಂತ ನಾವು தெய்வத்தை அறிந்திருக்கிறோம். ದೇವರನ್ನು ತಿಳಿದಿದ್ದೇವೆ. முதல்ல தேவனை நாம் தேட வேண்டும். ನಾವು ಮೊದಲು ದೇವರನ್ನು ಹುಡುಕಬೇಕು. நாம் தெய்வத்தை தேடும்போது ದೇವರನ್ನು ಹುಡುಕುವಾಗ தெய்வம் நமக்கு நன்மை செய்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನ இந்த ಮಾಡ್ತಾರೆ. உலகம் ಈ ಲೋಕ நம்மை ஏமாற்றும். ನಮಗೆ ಮೋಸ இந்த ಮಾಡುತ್ತದೆ. உலகம் ಈ ಲೋಕ நமக்கு ನಮಗೆ விரோதமான காரியங்களை செய்யும். ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತದೆ. நம்முடைய மாம்சம் ನಮ್ಮ ಶರೀರ இந்த மண்ணிலிருந்து வந்தது. ಈ ಮಣ್ಣಿಂದ ಬಂದಿದ್ದು. அது மண்ணின் ಸ್ವಾபமுடையது. ಅದು ಮಣ್ಣಿನ ಗುಣವುಳ್ಳದು. நிருபங்களே அது தெளிவாய் ಪತ್ರಿಕೆಗಳೇ எழுதப்பட்டது. ಅರ್ಥವಾಗಿ ಬರೆದಿದೆ. பவுல் சொல்லுகிறான், ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, நான் விரும்புகிறதை செய்யாமல் ನಾನು ಇಷ್ಟ ಪಡದೆ ಮಾಡದೆ நான் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ನಾನು ಇದೆಲ್ಲ ಮಾಡಬಾರದು ಅಂತ ஆனா ನೆನೆಸ್ತೇನೆ. அதை தான் ஃபர்ஸ்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ಅದೇ ನಾನು ಮೊದಲು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಹalleluya. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஆகையால் ಆದ್ದರಿಂದ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்விலே ಕರ್ತನ ಮಕ್ಕಳಾದ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ தெய்வம் ದೇವರು மேடுகளின் மேல் தண்ணீரை வரவைக்க வல்லவர் என்றதான ಮೇಡುಗಳಿಂದ ನೀರನ್ನು ಇಳಿಸಲು ದೇವರು அறிவு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். ಅರಿವು ನಮಗೆ ಯಾವಾಗಲೂ ಇರಬೇಕು. ஒருவருக்கும் ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ செய்ய முடியாத, ಮಾಡಲಾಗದ, உதவ முடியாத, ಸಹಾಯ ಮಾಡದ ಸ್ಥಳத்திலே வந்து நமக்கு உதவ வல்லவராய் இருக்கிறார். ಜಾಗದಲ್ಲಿ ಬಂದು ಸಹಾಯ ಮಾಡಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ಹalleluya. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஒரு சின்ன கதை ஒன்று நான் ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು ಕಥೆ ನೆನಪಿಗೆ ಬರುತ್ತೆ. ஒரு மனுஷன் ಒಂದು ಮನುಷ್ಯ ஒரு வனாந்தரமான பகுதியில் வாழ்ந்தான். ಒಂದು ಅರಣ್ಯವಾದ ಅಲ್ಲಿ ಬದುಕಿದನಂತೆ. ஒரு சின்ன வயசு பையன், ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನ ಒಂದು அவனுக்கு யாரும் இல்ல, ಅವನಿಗೆ ಯಾರು ಇಲ್ಲ, தாய் தகப்பனும் இல்ல, ತಂದೆ ತಾಯಿ ಇಲ್ಲ, கூட யாரும் இல்ல, ಜೊತೆಲಿ ಯಾರು ಇಲ್ಲ. எப்படியோ ஏதோ ஆக்சிடென்ட்ல மிஸ் ஆகி வனாந்தரத்துல வந்து மாட்டிக்கினான். ಹೆಂಗೋ ಒಂದು ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗಿ ಅವನು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದ. அப்படியே அவன் வளர்ந்து வரான். ಅವನು ಹಂಗೇನೆ ಬೆಳೆದು அவன் ಬರ್ತಾನೆ. கண்ணெடுத்து பார்த்த எல்லா இடமும் வறட்சிதான். ಅವನು ಕಣ್ಣೆತ್ತಿ ನೋಡಿದ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳ ஒரு ಬರಿದಾಗಿದೆ. பக்கம் ஒரு மரமும் இல்ல, ಒಂದು ಕಡೆ ಮರವೂ ಇಲ್ಲ, ஒரு பக்கம் தண்ணியும் இல்ல. ಒಂದು ಕಡೆ ನೀರುನು ಇಲ್ಲ. அவனுக்கு எதை சாப்பிட, எதை குடிக்க, எதை விடன்றதுக்கு ಯಾವ್ದು ಕುಡಿಬೇಕು, ಯಾವ್ದು ஒரு ತಿನ್ಬೇಕು, அறிவும் இல்ல, தெளிவும் இல்ல. ಯಾವ್ದೊಂದು ಅರಿವು ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲದವನಾಗಿದೆ. அவன் அப்படி வளர்ந்து வரும். ಹಂಗೆ ಅವನು ಬೆಳೆದು ಬರುವಾಗ அவன் மனுஷன்லவா, ಆ ಮನುಷ್ಯನಲ್ವಾ, அதனால ಅದರಿಂದ அவன் சொல்றான், ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, கடவுள் எங்க இருக்கிறார்? ದೇವರು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? பெத்தவனுங்களும் இல்ல, ತಂದೆ ತಾಯಿಗಳು ಇಲ್ಲ, பூமியில கடவுளும் ಭೂಮಿಯಲ್ಲಿ ದೇವರು இல்ல. ಇಲ್ಲ. கடவுள் இருந்தா எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? ದೇವರಿದ್ದ ನನಗೇನಕ್ಕೆ ಕಷ್ಟ? கடவுள் மனிதர்களுக்கு தானே, ದೇವರು ಮನುಷ್ಯನಿಗೆ ತಾನೆ. கடவுள் எங்க? ದೇವರಲ್ಲಿ எனக்கு தண்ணி தாகருக்கு தண்ணி இல்ல, ನನಗೆ ನೀರಿನ ದಾಹ ಇದೆ, ನೀರಿಲ್ಲ, பசிக்குது, ಹೊಟ್ಟೆ ಹಸಿತದೆ, ஆகாரம் இல்ல, ಊಟ ಇಲ್ಲ, என்னை ஏன் இங்க உயிரோட வைத்திருக்கிறார்? ನನ್ನನ್ನು ಯಾಕೆ ಜೀವದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೀರಾ? அப்படி ஒரு கடவுள் இந்த பூமியில ಆ ರೀತಿ ಒಂದು ದೇವರು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ உண்டான்னு சொல்லி ಉಂಟಾ ಎಂದು ಹೇಳಿ டெய்லி புலம்ப ஆரம்பிச்சான். ಡೈಲಿ ಅವನು ಗುಣಗುಟ್ಟದನ್ನು ಆರಂಭಿಸಿದ. டெய்லி அவனுக்கு புலம்புறதே வேலையா. ಅವನು ಯಾವಾಗಲೂ ಗುಣಗುಟ್ಟದೇ ಆಗಿದೆ. ஏன்னா ஒண்ணுமே இல்ல, ಇವೊಂದೂ ಇಲ್ಲ. பல நேரங்கள்ல ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ நமக்கு ஒண்ணு இல்லாம இல்ல, ನಮಗೆ ಏನು ಇಲ್ಲದಿಲ್ಲ, இருக்கு, ಇದೆ, ஏதோ கொஞ்சம் குறையா இருக்கும், ಸ್ವಲ್ಪ ಕಮ್ಮಿ ಆಗಿದೆ. ஆனா அதுக்கே இவன மாதிரி நாம் புலம்பிட்டு இருக்கோம். ಅದಕ್ಕೆ ಅವನ ರೀತಿ ನಾವು ಗುಣಗುಡ್ತೇವೆ. காலங்கள் ஓடும்போது ಕಾಲಗಳು ಓಡುವಾಗ திடீர்னு ஒரு நாள் ದಿಢೀರ್ ಒಂದ್ ದಿವಸ அந்த பக்கமா தேவதூதன் வர ஆரம்பிச்சான். ಒಂದು ದೇವದೂತನ ಬರಲು ಆರಂಭಿಸಿದ. அந்த பக்கம் அப்படியே கிராஸ் பண்ணும்போது ಹಂಗೆ ಕ್ರಾಸ್ ಮಾಡುವಾಗ இவன் அவன் பின்னாடி ஓடனான். ಅವನ ಹಿಂದೆ ಹೋದ. ஓ எங்கேயா போற? ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತೀಯಾ? சொல்லியா நானும் வரேன். ಹೇಳು, ನಾನು ಬರ್ತೀನಿ. அப்ப தேவதூதன் சொன்னான், ದೇವದೂತರು ಹೇಳಿದ, நான் மனுஷன் இல்லப்பா, ನಾ ಮನುಷ್ಯನ ಇಲ್ಲ, நான் தேவதூதன், ನಾ ದೇವದೂತ, நான் பரலோகத்திலிருந்து இறங்கி ನಾ வந்தவன், ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬಂದವನು, நான் இந்த வழியா கடந்து போய் கொண்டு ನಾನು ಈ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇನೆ. அப்ப இவன் கேட்டான், ಅವನು ಇವನು நீ ಕೇಳಿದ, பரலோகத்திலிருந்து வரியா? ನೀ ಪರಲೋಕದಿಂದ ಬರ್ತೀಯ? கடவுள் அங்க இருக்கிறாரா? ದೇವರಲ್ಲಿ ಇದ್ದಾರ? இருக்கிறாரு. ಇದ್ದಾರೆ. இருந்தாருன்னா எனக்கு ஏன் அவ்வளவு கஷ்டம்? ಅವ್ರಿದ್ರೆ ನನಗೇನಕ್ಕೆ ಕಷ್ಟ? இந்த வெயிலோட கொடுமை. ಈ ಬಿಸಿಲಿನ ಗೋ ನೋಡು, இப்ப நம்ம கூட வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ನಮಗೂ ಬಿಸಿಲು ಜಾಸ್ತಿ ಆಗಿದೆ. உடனே நீங்க அவனோட ஒப்பிட்டுக்காதீங்க. ಒಡನೆ ಅವನನ್ನು ಸಮ ಮಾಡಬೇಡ್ರಿ. சோத்ரா
அல்லேலூயா. ஹalleluya. அந்த கொடுமையை நான் தாங்கிட்டு இருக்கிறேன். ಆ ಒಂದು ಕೊಡಮೆನ ತಾಗಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. பசிக்குது. ಹೊಟ್ಟೆ ಹಸಿತಿದೆ. என் உடலை பாரு, ನನ್ನ ಶರೀರ என் ನೋಡು. சரீரத்தை பாரு, ನನ್ನ ಶರೀರವನ್ನು ನೋಡು. எவ்வளவு ಎಷ್ಟು கேவலமா இருக்கிறேன். ಕೇವಲವಾಗಿದ್ದೇನೆ. பசி, ಹೊಟ್ಟೆ ಹಸು, தண்ணி தாகம், ನೀರಿನ ದಾಹ, என்னால நடக்க முடியல, ನನ್ನಿಂದ ನಡೆಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இவ்வளவு கஷ்டப்படுகிறேன். ಇಷ್ಟು ಕಷ್ಟವನ್ನು ಪಡ್ತೇನೆ. இன்னும் இந்த கடவுளுக்கு ಇನ್ನು ಈ ದೇವರಿಗೆ நான் தெரியலையே. ನನ್ನನ್ನು நீ ಗೊತ್ತಿಲ್ವಾ? என்னன்னா கடவுள்கிட்ட இருந்து வரேன்னு சொல்றியா? ನೀನ್ ಹೇಳ್ತಿ ದೇವರದಿಂದ ಬರ್ತಾ சரி, ಇದ್ದೀನಿ. அப்படியே நீ திரும்பி கடவுள்கிட்ட போனா ಹಂಗೆ ನೀ ತಿರುಗಿ ದೇವರ ಹತ್ರ ಹೋದ್ರೆ அவர்கிட்ட போய் என்னை பத்தி கொஞ்சம் சொல்லு. ನೀನು ನನ್ನ ಕುರಿತಾಗಿ ಅವ್ರ ಹತ್ರ எனக்கு ಹೇಳು. ஏதாவது ಏನಾದ್ರೂ சகாயம் பண்ணட்டும் அவரு ಸಹಾಯ ಮಾಡ್ಲಿ ಅವರು அப்படின்னு சொல்லி அனுப்பணும். ಆ ರೀತಿ ಹೇಳಿ ಕಳಿಸಿದ್ರು. இந்த தேவதூதன் ಈ ದೇವದೂತ அவனை பார்த்தோன்னே என்ன மாதிரி ஆளு, ಅವನು ನನ್ನ ರೀತಿಯಲ್ಲಿ பார்த்தோன்னே அவனுக்கு ஒரே கணிக்கரமாய், ಅವನಿಗೆ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಒಂದು ಕನಿಕರ, அவனோட தோற்றம், ಅವನ ಒಂದು ತೋಟ, அவனோட காயம், ಅವನ ಗಾಯ, அவனோட சூழ்நிலை, ಅವನ ಸಂದರ್ಭಗಳೆಲ್ಲ பார்த்து தேவதூதனுக்கு பாவமா போய் ಆ ದೇವದೂತನಿಗೆ ನೋವಾಗಿ வந்த வேலையை விட்டுட்டு ஸ்ட்ரைட்டா பரலோகத்துக்கு போயிட்டான். ಬಂದ ಕೆಲಸವನ್ನು ಬಿಟ್ಟು ಅವನ ನೆಟ್ಟಿಗೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದ. ஆண்டவரே, ದೇವರೇ, அங்க ஒருத்தனை சந்திச்சேன். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬನ ಸಂಧಿಸಿದೆ. அவன் இருக்கிற இடம் வனாந்தரம். ಅವನು ಇರುವಂತ ಸ್ಥಳ ಅರಣ್ಯ. அவனுக்கு ஒரு வீடு இல்ல, ಅವನಿಗೊಂದು ಮನೆ ಇಲ್ಲ, நிழலுக்கு ஒரு மரம் இல்ல, ನೆರಳಿಗೊಂದು ಮರ ಇಲ್ಲ. சரீரமெல்லாம் இப்படி இருக்கு. ಅವನ ಶರೀರ ಎಲ್ಲ ಈ ರೀತಿ அவன் ಇದೆ. பசியில ಅವನು ಹೊಟ್ಟೆಸಿಯಲ್ಲಿ வாடுகிறான், ಬಾಡುತ್ತಾನೆ. தாகத்தால அவன் நாக்கெல்லாம் வறண்டு போகுது. ಆ ದಹದಿಂದ ನಾಲಿಗೆ ಒಣಗುತ್ತಾ ಇದೆ. கொஞ்சம் அவனுக்கு ஏதாவது ಸ್ವಲ್ಪ ಏನಾದ್ರು சகாயம் பண்ணுங்க ஆண்டவரே ಸಹಾಯ ಮಾಡಿ ದೇವರೇ அப்படின்னு பேதுரு ಆ ರೀತಿ ಪೇತ್ರನು கானானிய ஸ்திரீக்காக பேசின மாதிரி ಕಾನ್ಯಸ್ತ್ರೀಗೆ ಮಾತನಾಡಿದ இந்த ರೀತಿ தேவதூதன் ಈ ದೇವದೂತನು இந்த வாலிபனுக்காக ஆண்டவர்கிட்ட பேசணும். ಈ ಯೌವನಸ್ಥನಿಗಾಗಿ ದೇವರ ಹತ್ರ ಮಾತಾಡಿದ. இப்ப கர்த்தர் என்ன சொல்லி இருப்பாரு? ದೇವ್ರು ಏನ್ ಹೇಳಿರ್ತಾರೆ சொல்லுங்க, ಹೇಳ್ರಿ. ஏன் ಹೇಳಿ ಇರ್ಬೋದು? இவ இவ்வளவு பேசுறான், ಅವನು ಇಷ್ಟು ಮಾತಾಡ್ತಾನೆ. அப்ப கர்த்தர் என்ன சொல்லி இருப்பார்? ದೇವ್ರು ಏನ್ ಹೇಳಿರ್ತಾರೆ? சரி போ, ಹೋಗು, அவனுக்கு ಅವನಿಗೆ நன்மை உண்டாகட்டும்னு சொல்லி இருப்பாரா? ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗ್ಲಿ ಅಂತ ಹೇಳಿರ್ತಾರ? கர்த்தர் திருப்பிட்டு சொன்னார் தேவதூதன்ட்ட, ತೆರಿಗೆ ದೇವದೂತನ ಹತ್ರ ಹೇಳಿದ್ರು அவ சாவர வரைக்கும் உருப்பட மாட்டான்டான். ಅವನು ಸಾಯುವ ತನಕ ಅವನು ಸರಿಯಾಗಲ್ಲ ಅಂತ. ஐயோ ஆண்டவரே, ಅಯ್ಯೋ ದೇವ್ರೆ, ஏற்கனவே படாத பாடுபடுறான், ಮೊದಲೇ ಅವನು ಪಡಲಾರದ இப்ப நீ ಕಷ್ಟಪಡ್ತಾನೆ. சாவர வரைக்கும் இதே கஷ்டம்னு சொன்னா ಸಾಯುತನಗಿದೆ ಕಷ್ಟ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ அவன் என்னைய கூட திட்டுவான் இப்போ ನನ್ನನ್ನು ಬೈತಾನೆ அப்படின்னு தேவதூதன் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு ದೇವದೂತ ದೇವ್ರ ಹತ್ರ ದೇವತೆ ಹೇಳಿ அப்ப அவன் வாழ்க்கை மாற நான் என்னதான் அவனுக்கு பதில் சொல்ல? ಅವನ ಜೀವಿತ ಬದಲಾಗುವುದಕ್ಕೆ ಏನು ಹೇಳಿ? அப்ப கர்த்தர் சொன்னார், ಆಗ ದೇವ್ರು ಹೇಳಿದ್ರು அவன் படுகிற கஷ்டத்தை விட ಪಡುವ ಕಷ್ಟಕ್ಕಿಂತ அவன் வாய் பேசுற பேச்சு இருக்கு பத்தியா, ಅವನ ಬಾಯಿ ಮಾತನಾಡುತ್ತಿದೆ ಅಲ್ವಾ, அது அவ்வளவு மோசமா இருக்கு. ಅದು ತುಂಬಾ ಮೋಸವಾಗಿದೆ. அவன் வார்த்தை தான் ಆ ಮಾತುಗಳೇ அவனை இவ்வளவு மோசப்படுத்தினது. ಇಷ್ಟು ಮೋಸಪಡಿಸಿರುವುದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஆகையா ಆದ್ದರಿಂದ நீ என்ன பண்ணு, ನೀನೇನ್ ಮಾಡು, ಹೋಗಿ இந்த புலம்புற வேலையெல்லாம் நிறுத்திட்டு ಈ ಗುಣಗುಟ್ಟ ಕೆಲಸವನ್ನ ನಿಲ್ಲಿಸಿ நல்ல வெயில் அடிச்சா ಒಳ್ಳೆ ಬಿಸಿಲು ಬಂದ್ರೆ கர்த்தருக்கு சோத்திரம்னு சொல்லு. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳು. பசிக்கு சோறு இல்லன்னா சோத்திரம்னு சொல்லு. ಊಟ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳು. தாகமா இருந்தா ದಾಹ ಆಗಿದ್ರೆ சோத்திரம்னு சொல்லு. ಸ್ತೋತ್ರ ಅಂತ ಹೇಳು. புலம்புறத விட்டுட்டு ಗುಣಗುಟ್ಟದನ್ನ ಬಿಟ್ಟು கர்த்தரை துதிக்க சொல்லுன்னு சொல்லி அனுப்புனார். ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸು ಎಂದು ಹೇಳಿ ಕಳಿಸಿದ್ರು. இந்த தேவதூதன் நேரம் வந்தான். ಈ ದೇವದೂತ ನೆಟ್ಟಿಗೆ ಬಂದ, தம்பி ತಮ್ಮನೇ, நான் ஆண்டவர்கிட்ட உன்னை பத்தி சொன்னேன், ನಿನ್ನ ಕುರಿತಾಗಿ ದೇವ್ರ ಹತ್ರ ಹೇಳ್ದೆ, ஆண்டவர் உனக்கு நன்மை செய்யணும்னா ಆ ದೇವ್ರು ನಿನಗೆ ಒಳ್ಳೆದನ್ನ நீ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ கர்த்தரை உண்மையா தேடணுமா. ನೀ ನಿಜವಾಗಿ ದೇವರನ್ನ ಹುಡುಕಬೇಕು. கஷ்ட நேரத்துல கர்த்தரை சோத்திரம் பண்ணுன்னு சொல்லிட்டாரா? ಕಷ್ಟ ಸಮಯದಲ್ಲಿ ನೀ ದೇವರನ್ನ ಸ್ತೋತ್ರ அப்ப ಮಾಡು. இந்த வனாந்தரத்துல ಈ ಅರಣ್ಯದಲ್ಲಿ உனக்கு ஆகாரம் இல்லைன்னு சொல்ற இடத்துல, ಊಟ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ, உனக்கு ನಿನಗೆ தண்ணி இல்லைன்ற இடத்துல, ನೀರಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋ உனக்கு ಸ್ಥಳದಲ್ಲಿ தண்ணீரையும் ஆகாரத்தையும் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ನೀರು ಊಟವನ್ನು ಕೊಡಲು ದೇವರು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. உன் ஜெப ஸ்டைல மாத்திக்கடா, ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಬದಲಿಸು, உன்னோட பார்வையை மாத்துடா ನಿನ್ನ அப்படின்னு ದೃಷ್ಟಿನ ಬದಲಿಸು. அவன் ஆலோசனை சொல்லி போனான். ಅವನ ಆಲೋಚನೆ ಹೇಳಿ நல்ல வெயில் அடிக்கும் போது, ಒಳ್ಳೆ ಬಿಸಿಲು ಬಂದಾಗ, கர்த்தாவே ಕರ್ತನೇ, என் ஆத்துமாவிலே களி கூறுகிறது, ನನ್ನ ಆತ್ಮದಲ್ಲಿ ಸಂತೋಷ நீர் என் ಬರುತ್ತೆ, நிழலாய் இருக்கிறீர், ನೀ ನೆರಳಾಗಿದ್ದೀ, உமக்கு ஸ்தோத்திரம் ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. அப்படின்னு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சான். ದೇವರನ್ನ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಲು ಆರಂಭಿಸಿದ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்படி பசிக்கும் போது, ಹೊಟ್ಟೆಸಿ ಬಂದಾಗ, தாகம் எடுக்கும் போது, ದಾಹ ಬಂದಾಗ, பலனில்லாத போது, ಬಲ ಇಲ್ಲದಾಗ ஒவ்வொன்றொன்றுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பித்தார். ಒಂದೊಂದು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ கர்த்தரை மகிமைப்படுத்த ದೇವರನ್ನ ஆரம்பித்தார். ಮಹಿಮೆ ಪಡಿಸಲು ಆರಂಭಿಸಿದ. கர்த்தர் எல்லாவற்றையும் கவனிக்க ஆரம்பித்தார். ದೇವರು ಎಲ್ಲವನ್ನು ಗಮನಿಸ ಆರಂಭಿಸಿದ. அத்தனை காலம் ಅಷ್ಟು அந்த ಕಾಲಗಳು பூமியிலே இல்லாதது ಆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲದಿರುವುದು, அவனுடைய சோத்திரமும் ಅವನ ಸ್ತೋತ್ರ, அவனுடைய ஜெபமும் ಅವನ ಪ್ರಾರ್ಥನೆಯು அவனை சுற்றி நன்மைகளை கொண்டு வந்து ಸುತ್ತಲೂ ಅವರ ಆಶೀರ್ವಾದಗಳು ತಂದರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதே தேவதூதன் ಅದೇ ದೇವದೂತನು திருப்பி ஒரு நாள் அந்த பக்கம் வந்தா, ತಿರುಗಿ ಒಂದು ದಿವಸ ಬಂದನು. அந்த ஏரியாவே ಆ ಏರಿಯಾವೇ அவன் பார்த்தது போல வனாந்தரமா
வனமாயல்ல, ಅವ್ನು ನೋಡಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅರಣ್ಯ அது ಇಲ್ಲ, செழிப்பான வயல்வெளியாய் மாறி ಅದು நிற்கிறது. ಹಸಿರಾಗಿ ಹೊಲಗಳಾಯ್ತು. அப்ப அந்த வாலிபன் ಆ ಯೌವನಸ್ಥನು மனுஷனா நிக்கிறான். ಮನುಷ್ಯನಾಗಿ ನಿಂತಿದ್ದಾನೆ. என்னடா நடந்ததுன்னு ಏನ್ ನಡೀತು ಅಂತ ಹೇಳಾಗ அவன் சொன்னான், ಅವನು ಹೇಳ್ದ, நான் கர்த்தரை எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் ನಾನು பண்ணேன். ಎಲ್ಲದಕ್ಕೂ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳಿದೆ. தேவன் ನನ್ನ ದೇವರು இந்த வனாந்தரத்துல எனக்கு தண்ணீரை ಈ கொடுத்தார். ಅರಣ್ಯದಲ್ಲಿ ನೀರನ್ನು இந்த ಕೊಟ್ಟರು, வனாந்தரத்துல எனக்கு ஆகாரத்தை ಈ கொடுத்தார். ಅರಣ್ಯದಲ್ಲಿ ನನಗೆ இந்த ಊಟವನ್ನು ಕೊಟ್ಟರು, வனாந்தரத்துல ಈ ಅರಣ್ಯದಲ್ಲಿ இந்த வெயிலுக்கு நிழலாய் நல்ல மரங்களை அவர் கொடுத்தார். ಈ ಮರಗಳು ನೆರಳಾಗಿ நான் ಕೊಟ್ಟರು. இப்போ தனியா இல்ல, ನಾವು ಒಂಟಿಯಾಗಿಲ್ಲ, இந்த பட்சிகள் மிருகங்கள் ಪಕ್ಷಿಗಳು ಪ್ರಾಣಿಗಳು இவைகள் எல்லாம் இங்கே இருக்கிறது. ಇವುಗಳೆಲ್ಲ ಇಲ್ಲಿದೆ. நான் கர்த்தருக்குள் ನಾ ದೇವರೊಳಗೆ சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னார். ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ. ஹalleluya. ಹalleluya. இந்த வசனம் அதை தான் அடையாளப்படுத்துது. ದೇವರ ವಾಕ್ಯ ಅದೇ அவர் ಗುರುತಾಗಿರುತ್ತೆ. மேடுகளில் என்ன பண்ணுகிறவர், ಬೋರ್ಲು ಗುಡ್ಡಗಳಲ್ಲಿ ஆறுகளை வரப்பண்ணுகிறவர், ನದಿಗಳನ್ನು ಬರಮಾಡುವವರು, தண்ணீர் அல்ல, ನೀರಲ್ಲ. இதை ಇದು நாம் ஆகார் வாழ்விலே நாம் அறிந்திருக்கிறோம். ಆಗ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅರ್ತಿದ್ದೇವೆ. ஆபிரகாம் ಅಬ್ರಾಮನು ஆகாரை ಆಗರಳನ್ನ அனுப்புவதற்கு முன்பே ಕಳಿಸುವುದಕ್ಕಿಂತ ಮೊದಲೇ ಆಗರಳು இந்த பிள்ளையாண்டனை தூக்கிட்டு என்ன பண்றா, ಮಗುವನ್ನ ತಗೊಂಡು ಏನ್ அவ ಮಾಡ್ತಾಳೆ, ஓடுறா. ಅವಳು ಓಡ್ತಾಳೆ. அவ ஓடி போகும்போது ಓಡಿ ಹೋಗುವಾಗ அவளை தேவதூதன் சந்திக்கிறா. ಅವಳು ದೇವದೂತನ ಸಂಧಿಸ್ತಾಳೆ. அவன் அழுகிறா. ಅವನು ಕೂಗುತ್ತಾನೆ. அந்த பக்கம் போ. அவன் அழுகுறா. ಅವನು ಕೂಗುತ್ತಾನೆ தேவதூதன்ட்ட, ದೇವದೂತನ ಹತ್ತಿರ, பரலோகத்தின் தேவனை நோக்கி ಪರಲೋಕದ ದೇವರ ನೋಡಿ அவள் அழுகிறா. ಅವಳು ಕೂಗುತ್ತಾಳೆ, பிள்ளை சாகிறத ಮಗು ಸಾಯುವುದನ್ನ நான் பார்க்க முடியாது ನಾನು ನೋಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ அப்படின்னு சொல்லி ಆ ರೀತಿ ಹೇಳಿ அவள் ಅಳುದಾ. ಅವಳು ಅತ್ತಳು. ஏற்கனவே ஓடின போதும் ಮೊದಲು ಓಡಿದಾಗನು தேவதூத அவளை சந்தித்தான். ದೇವದೂತನ ಸಂಧಿಸಿದನು. இப்ப பிள்ளையாண்டனோட இருக்கிறா. ಮಗು ಜೊತೆ ಇದ್ದಾನೆ. இப்பவும் தேவதூதன் அவளை ಈಗ சந்திக்கிறார். ದೇವದೂತನ அவருடைய ಸಂಧಿಸ್ತಾನೆ. கண்களை திறந்து ಅವರ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆದು அங்கே இருக்கிற நீரூற்றை பார் என்று ಅಲ್ಲಿ சொன்னார். ನೀರಿನ ಬುಗ್ಗೆಯನ್ನು ನೋಡು ಅಂತ ಹೇಳಿ, அதனால ಅದರಿಂದ அவಳು பிள்ளையாண்டானோ ಮಗು தாகம் தீர்க்கப்பட்ட. ದಾಹವನ್ನು ತೀರಿಸಿದರು. இது யாரால் ஆனது? ಇದು ಯಾರಿಂದ ಆಗಿದ್ದು? அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வத்தால் ஆனது. ನಾವು ಆರಾಧಿಸುವ ನಮ್ಮ ದೇವರಿಂದ ಆಯಿತು. அதைதான் இங்கே சொல்லி ಅದೇ ಇಲ್ಲಿ ಹೇಳಿ அதுக்கு கீழே அடுத்த வார்த்தை சொல்லுகிறார். ಕೆಳಗೆ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. பள்ளத்தாக்கின் நடுவே பள்ளத்தாக்கிನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ஊற்றுக்களை திறந்து ನೀರುಗಳನ್ನು ತೆರೆದು வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாக, ಅರಣ್ಯವನ್ನು ಕೆರೆಯಾಗಿ, அல்லேலூயா, ಹalleluya, வனாந்தர பாதையை ಅರಣ್ಯ ಪಾದಗಳನ್ನು தண்ணீர் தடாகமாக, ನೀರಾಗಿಯೂ தண்ணீர் வற்றாத நிலமான ನೀರಾಗಿರೋ வனாந்தரமாய் அவர் மாற்றுகிறார். ಅರಣ್ಯವಾಗಿ அல்லேலூயா. ಕೆರೆಯಾಗಿ ಬದಲಿಸುತ್ತಾರೆ. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. எல்லாம் நம்முடைய வாழ்வை குறிக்கிறது. ಎಲ್ಲ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು பல ಕುರಿತು சூழ்நிலைகளை பலராலோ ಕೆಲವು ಸಂದರ್ಭದಿಂದಲೂ ಮೋಸ ಹೋಗಿ இழந்து ಕೆಳಕೊಂಡು நஷ்டம் அடைந்து ನಷ್ಟ ಹೊಂದಿ வனாந்தரத்தை போல் ಕಾಣப்படுவோம். ಅರಣ್ಯದ ರೀತಿ ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. வனாந்தரத்தை ಅರಣ್ಯದಲ್ಲಿ நீரூற்றாய் மாற்றப்படுகிற ನೀರು ವರ್ತನೆ ಮಾಡುವಂತ தெய்வம் ದೇವರು, நாம் ಆರಾಧಿக்கிற நம்முடைய தெய்வம். ನಾವು ಆರಾಧಿಸುವ ನಮ್ಮ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ வெளிப்படுத்தல நாம் வாசித்தது ನಾವು போல, ಪ್ರಕಟಿಸಿದ ಓದಿದ ರೀತಿ 7:17 நாம் வாசித்தது போல, 7:17 நம்மை ನಮ್ಮನ್ನ நீரூற்றாண்டையிலே ನೀರಿನ ಪಕ್ಕ நம்மை மேய்க்கிறவர், ನಮ್ಮನ್ನು ಮೇಯಿಸುವವರು, நம்மை நடத்துகிறவர். ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವವರು. சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிறார், ಕೀರ್ತನೆ 23ರಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்ன பண்ணுகிறார், ನೀರಿನ ತಗ್ಗಿನಲ್ಲಿ ಏನ್ என்னை ಮಾಡ್ತಾರೆ? கொண்டு போகிறார். ನಮ್ಮನ್ನು ಕಳ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. ಹalleluya. ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு நம்மை நடத்துகிற தெய்வம், ಜೀವನ ಬುಗ್ಗೆದ ನಡೆಸುತ್ತಾರೆ. நம்முடைய மெய்ப்பனாய் ನಮ್ಮ இருக்கிறார். ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ. அவர் மரித்தார், ಅವರು ಸತ್ತರು, ஆனாலும் ಆದರೂ அவர் உயிரோடு கூட இருக்கிறபடினால ಅವರು ಜೀವದಲ್ಲಿ இந்த ಇರುವುದರಿಂದ காலவோளை ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து, ನಮ್ಮ ಸಂದರ್ಭಗಳನ್ನು நம்முடைய ನೋಡಿ, குறைகளை பார்த்து, ನಮ್ಮ ಕೊರತೆಗಳನ್ನು நம்முடைய ನೋಡಿ, பலவீனங்களை ನಮ್ಮ பார்த்து, ಬಲಹೀನತೆ ನೋಡಿ, நம்முடைய போராட்டங்களை ನಮ್ಮ ಹೋರಾಟವನ್ನು பார்த்து ನೋಡಿ, நாம் பயப்பட ನಾವು வேண்டாம். ಭಯಪಡುವುದು ಬೇಡ. நம்முடைய தெய்வம் ನಮ್ಮ ದೇವರು நம்மை ನಮ್ಮನ್ನು நடத்துகிறவராய் ನಡೆಸುವ இருக்கிறார். ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹalleluya. அதை வெளிப்படுத்தல் 22:1 நாம் வாசிப்போம். ಪ್ರಕಟಣೆ 22 ಓದೋಣ. ಆಮೇಲೆ ಅವನು ಸ್ಫಟಿಕದಂತೆ ಪ್ರಕಾಶಮಾನವಾಗಿದ್ದ ಜೀವಜಲದ ನದಿಯನ್ನು ನನಗೆ ತೋರಿಸಿದನು. ಅದು ದೇವರ ಮತ್ತು ಯಜ್ಞದ ಕುರಿಯಾದಾತನ ಸಿಂಹಾಸನದಿಂದ ಹೊರಟು ಪಟ್ಟಣದ ಬೀದಿಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹರಿಯುತ್ತಿತ್ತು. ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். ಯಜ್ಞದ ಕುರಿಯಾದ ನದಿಗಳಿಂದ ನಮಗೆ ತೋರಿಸಿದನು. சுத்தமான ಶುದ್ಧವಾದ நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் ಯಜ್ಞದ ಕುರಿಯಾದ ಆತನು அவருடைய சிங்காசனத்திலிருந்து வருகிறது. ಸಿಂಹಾಸನದಿಂದ ಹೊರಟು, ஹல்லேலூயா. ಹalleluya, அது ஒரு நாளும் வற்றி போகாது. ಅದು ಒಂದು ದಿನ ಬತ್ತಿ ಹೋಗೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹalleluya. அது ஒரு நாளும் ಅದು ಒಂದು ದಿನವೂ குறைவுபடுகிறதல்ல. ಅದು ಕೊರತೆ ಇಲ್ಲ. அது அவர் நிறைவுள்ளவராய் இருக்கிறார். ಅವರು ನೆರೆಯುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. வேதம் அவரை குறித்து அடையாளப்படுத்துகிறது. ಸತ್ಯವೇದ ಕುರಿತ ಗುರುತಾಗಿರುತ್ತೆ. நம்முடைய வாழ்வு, ನಮ್ಮ ಜೀವನ, இந்த பூமியின் காரியங்கள் ಈ எல்லாம் ಭೂಮಿಯ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ குறைவுள்ளது. ಕೊರತೆ ಉಳ್ಳದು. நம்முடைய தெய்வமோ ನಮ್ಮ ದೇವರು நிறைவானவராய் இருக்கிறார். ನೆರೆಯುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. அவர் நிறைவானவர் வரும்போது ನೆರೆಯುಳ್ಳವರು
ಬರುವಾಗ நம்முடைய வாழ்வின் குறைகள் எல்லாம் மாறி போகும். ನಮ್ಮ ಜೀವಿತದ ಕೊರತೆಗಳೆಲ್ಲ ನೀಗಿ ಹೋಗುತ್ತದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை நடத்துகிறவர், ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವವರು, நம்மை மேய்க்கிற ಮೇய்ப்பனவர், ನಮ್ಮನ್ನು ಮೇಯಿಸುವ ಕುರುಬನು தம்முடைய ತಮ್ಮ சிங்காசனத்தின் ಸಿಂಹಾಸನದಿಂದ ஜீவநதியினாலே ಜೀವನದಿಯಿಂದ அவர் நம்ம என்ன பண்ணுகிறார்? ಅವರು ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? தாகம் தீர்க்கிறவராய் தாகವನ್ನು இருக்கிறார். ತೀರಿಸುತ್ತಾರೆ. ஆதலால் நாம் சூழ்நிலைகளை பார்த்து என்ன பண்ண ನಮ್ಮ வேண்டாம்? ಸಂದರ್ಭಗಳು ನೋಡಿ ಏನು ಮಾಡೋದು ಬೇಡ. நாம் பயப்பட வேண்டாம். ನಾವು ಭಯಪಡೋದು அந்த ಬೇಡ. வாலிபனை போல ಆ ಯವನಸ್ಥನ ರೀತಿಯಲ್ಲಿ கஷ்டங்கள் வரும்போது ಕಷ್ಟಗಳು ಬಂದಾಗ கர்த்தருக்கு விரோதமாக ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ஆண்டவரே ದೇವರೇ, ஆனா நம்ம மைண்ட் அப்படி விடாது. ನಮ್ಮ ತಲೆ ಆ ತರ அது ಬಿಡಲ್ಲ. புலம்பதான் செய்யும். ಅದು ஏன்னா ಏನಂದ್ರೆ அது உன் ஆத்மா வெளி போச்சுன்னா ಆತ್ಮ ಹೊರಗಡೆ ಹೋಯ್ತು ಅಂದ್ರೆ மூளை என்ன ஆகும்? ಮೂಳೆ ಏನಾಗುತ್ತೆ? ஒன்னும் செய்ய முடியாது. ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. அல்லேலூயா. நம்ம பிராணம் சொல்லுவோம், ನಮ್ಮ ಪ್ರಾಣ ಅಂತ அத ಹೇಳ್ತೀವಿ. வேதம் ஆத்மான்னு சொல்லுது. ಸತ್ಯವೇದ ಆತ್ಮ ಅಂತ ಹೇಳುತ್ತೆ. ஆத்மா தான் ಈ ಆತ್ಮನೇ எல்லாவற்றையும் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கு. ಎಲ್ಲವನ್ನು ಫಂಕ್ಷನ್ ಮಾಡುತ್ತೆ. ஆத்மா வெளியேறினா ಈ ಆತ್ಮ ಹೊರಗಡೆ ಹೋದ್ರೆ எல்லாம் அங்கதான் இருக்கும், ಎಲ್ಲ ಹಂಗೆ ಇರುತ್ತೆ. ஆனா டெட்டா இருக்கும். ಸತ್ತೋಗಿರುತ್ತೆ. ஆத்மா வெளியே போனா ಆತ್ಮ ಹೊರಗಡೆ ಹೋದ್ರೆ ನಿನ್ನ ಹೆಸರು ಕೂಡ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. அல்லேலூயா. ஹalleluya. ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? கௌரவமா அப்படியே சொல்லுவான். ஒரு நாள் பாப்பான், 2 நாள் பாப்பான். ಒಂದ್ ದಿವಸ ನೋಡ್ತಾರೆ, 2 ದಿವಸ கூட ஒரு பாஸ்ட் இறந்தாரு. ಇಲ್ಲೊಂದು ಪಾಸ್ ಸತ್ತೋದ್ರು. மெர்சி யசோதா எல்லாம் போயிட்டு வந்தாங்க. அந்த பாஸ்ட் 2 நாளா வச்சிருந்தாங்க. 2 ದಿನ ಇಟ್ಟಿದ್ರು. நேத்து அவரை அடக்கம் பண்றதுக்கு முன்ன ಅವ್ರು ಮಣ್ಣು ಮಾಡಕ್ಕಿಂತ ಮೊದಲು எல்லாம் ஓபன் பண்ணா கருள் இருக்கிறார். ಎಲ್ಲದು ಓಪನ್ ಮಾಡುವಾಗ ಕಪ್ಪಾಯ್ತು, கருப்பா இருக்கிறார். ಕಪ್ಪಾಗಿದ್ದಾರೆ. ಯಾಕೆ? எல்லாம் அங்கதானே இருந்தது. ಎಲ್ಲ ಇಲ್ಲೇ ತಾನೇ ಇತ್ತು. ஆத்மா தானே போயிடுச்சு வெளியே. ಆತ್ಮ ತಾನೇ ಹೊರಗಡೆ ಹೋಯ್ತು. ஒரு கை போன மாதிரி ஆத்மா போயிடுச்சு. ಒಂದು ಕೈ ಹೋದಂಗ ಆತ್ಮ ಹೋಯ್ತು. பாடியே கருப்பாயிடுச்சு. ಶರೀರವೇ ಕಪ್ಪಾಯ್ತು. அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஒரு மூத்த ஊழியக்காரர், ಒಂದು ಹಿರಿಯ ಸೇವಕರು, சாந்தமா இவங்களெல்லாம் ஸ்தானப்படுத்தினவர் அவர் தான். ಆ ಶಾಂತಮ್ಮ ಇವ್ರನ್ನೆಲ್ಲ ಸ್ಥಾನಪಡಿಸಿದವ್ರೆ. கர்த்தருக்குள் அவர் நித்திரை ಅವರು அடைந்தார். ಕರ್ತನೊಳಗೆ ನಿದ್ರೆ ಹೊಂದಿದ್ರು. நல்ல தேவ கேஜிஎஃப் பாஸ்டர் தான் அவர். ಅವರು ಕೆಜಿಎಫ್ ಪಾಸ್ಟ್ அவருடைய ಆಗಿದ್ದಾರೆ. நேட்டிவ் கேஜிஎஃப்ல இருந்து வந்தவர் தான். ಅವರು ಸ್ಥಳ ಅವರು ಕೆಜಿಎಫ್ ಇಂದ ಬಂದವರು. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. சோ இப்படி பரிசுத்தவான்கள் எல்லாம் ಪರಿಶುದ್ಧ ಜನರೆಲ್ಲ கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ಹಾದು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. பின் சந்ததியாயின்னா ಹಿಂದೆ ಬರುವಂತ ತಲೆಮಾರುಗಳು தெளிவடைய வேண்டும். ನಾವು ತಿಳುವಳಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ಹalleluya. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. சோ ஆகையால் ಆದ್ದರಿಂದ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ಕರ್ತನ ಮಕ್ಕಳಾಗಿರುವ நம்மை நடத்துகிற தெய்வம் ನಮ್ಮ ನಡೆಸುವ ದೇವರು மாறாதவராய் இருக்கிறார். ಬದಲಾಗದ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நம்முடைய ஆத்மாவை அடக்கி அமர பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಆತ್ಮನ ಅಡಗಿಸಿ சூழ்நிலைகள் நாம் எதிர்பார்த்த காரியங்கள், ಸಂದರ್ಭಗಳು ಎದುರು ನೋಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು, அதாவது 4 செவுத்துக்குள்ள 4 ಗೋಡೆಗಳ ಮಧ್ಯೆ நம்மள தனியா விட்டு கதவு சாத்திட்டோம்னா, ನಮ್ಮನ್ನ ಸಪರೇಟ್ ಆಗಿ ಬಾಗಿಲು ಹಾಕಿದ್ರೆ, யாரா நீனு இப்போ கேட்டா ಈಗ ಕೇಳಿದ್ರೆ நான் என்ன பண்றேன், ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ, ஏதோ ஒரு வேலை செய்யறேன் ಯಾವ್ದನ್ನ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀನಿ அப்படின்னு நம்ம வேலையை சொல்லுவோம். ನಾವು ಕೆಲಸ ಹೇಳ್ತೀವಿ. அதே நம்ம தனியா ஒரு 4 செவுத்துக்குள்ள இருந்தோம்னா 4 ಗೋಡೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಪರೇಟ್ ಆಗಿದ್ರೆ நம்ம தான் ನಾವೇ சித்தராமையாவா மாறுவோம். ಸಿದ್ದರಾಮಯ್ಯ அடுத்த கொஞ்ச நேரத்துல மோடியா மாறுவோம். ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ಮೋಡಿಯಾಗಿ இன்னும் ಬದಲಾಗ್ತೀವಿ. கொஞ்ச நேரம் விட்டோம்னா ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ஸ்ட்ரைட்டா அமெரிக்கா பிரசிடென்ட் ட்ரம்பா மாறிடுவான். ಅಮೆರಿಕ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಟ್ರಂಪ್ ಆಗಿ எங்க ಬದಲಾಗ್ತೀವಿ. உட்கார்ந்தீங்க? ಎಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು நம்ம இருக்கிற 4 செவுத்துக்குள்ள. ನಾವು ಇರುವಂತ 4 ಗೋಡೆಗಳ அதான் ಮಧ್ಯೆ மன அலைப்பாய்கிறது. ಅದು ನಮ್ಮ அது விட்டோம்னா அது இஷ்டத்துக்கு நம்மள ಅದು ಬಿಟ್ಟು ನಮ್ಮ கற்பனையா எல்லாத்தையும் காமிக்கும். ಅದು ಕಲ್ಪನೆಯಾಗಿ ಎಲ್ಲ ஆனா அது ತೋರಿಸುತ್ತೆ. நிஜம் அல்ல. ಅದು ನಿಜವಲ್ಲ. பல நேரங்கள்ல ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ இப்படி கற்பனையாக நாமாய் சிந்தித்து ನಾವಾಗಿ ಚಿಂತೆ இப்படி ಮಾಡಿ ஒரு கட்டமைப்பு நமக்கு இருக்க ಈಗ வேண்டும். ಒಂದು ಕಟ್ಟು ಒಂದು இப்படி ஒரு ಬಿಚ್ಚೋದಾಗಿದೆ. நன்மை நமக்கு உண்டாயிருக்க ಒಳ್ಳೆ வேண்டும். ಆಶೀರ್ವಾದ இப்படி ಉಂಟಾಗಿರಬೇಕು. வீடு இருக்கணும், ಮನೆ ಇರಬೇಕು, இப்படி வாகனம் இருக்கணும், ವಾಹನ ಇರಬೇಕು. அப்படி இப்படின்னு நம்மளா யோசிச்சுட்டு ಹಂಗೆ ಹಿಂಗೆ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿ அதற்காக பிரயாசப்படுகிறோம். ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಯಾಸ அது ಪಡ್ತೀವಿ. அல்ல கிறிஸ்தவம். ಅದಲ್ಲ ಕ್ರಿಸ್ತ தெய்வம் ಜೀವಿತ. நமக்கு கொடுப்பது எதுவோ ದೇವರು ನಮಗೆ ಯಾವುದು அது ಕೊಡುವುದು நம்மில் நிலைத்திருக்கிறதா ಅದು இருக்கு. ನಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರಬೇಕು. அல்லேலூயா. ஹalleluya. அவர் மாறாதவர். ಅವರು ಬದಲಾಗದವರು. ಅವರು நம்மை ஜீவ தண்ணீர் அண்டையிலே ಜೀವದ ವರತೆಗಳಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, நடத்துகிற தெய்வமாய் ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವ இருக்கிறார். ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அவர் நடத்தும் போது ಅವರು ನಡೆಸುವಾಗ குறை நம் வாழ்வில் இராது. ಕೊರತೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. பரிசுத்தவான்களை அவர் நடத்தினார். பரிசுத்த ಜನರನ್ನು ನಡೆಸಿದರು. அப்போஸ்தலர்களை நடத்தினார். அப்போஸ்தலர்களை ನಡೆಸಿದರು. முன்னோடிகளை நடத்தினார். முன்னோடிಯನ್ನು ನಡೆಸಿದರು. இவர்களை எல்லாம் நடத்தின ಇವರನ್ನೆಲ್ಲ தெய்வம் ನಡೆಸಿದ ದೇವರು நிச்சயವಾಗಿ நம்மையும் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ஹalleluya. ஆகையால் ಆದ್ದರಿಂದ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವಂತ நாம் வாசித்த வார்த்தையின்படி ನಾವು ಓದಿದ ವಾಕ್ಯದ நாம் ಪ್ರಕಾರ அவரை என்ன பண்ண வேண்டும், ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು, அவரை குறித்ததான ಅವರ ಕುರಿತಾದ தெளிவை நம்முடைய ஆத்மாவுக்கு நாம் கொடுக்க ತಿಳುವಳಿಕೆ வேண்டும். ಆತ್ಮಕ್ಕೆ ಕೊಡಬೇಕು. அப்போதான் ಆಗನೇ சூழ்நிலைகள் மாறும்போது ಸಂದರ್ಭಗಳು ಬದಲಾಗುವಾಗ கர்த்தரிலே நாம் திடப்பட ನಾವು முடியும். ದೇವರೇ ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲಲು ಸಾಧ್ಯ. அல்லேலூயா. ஹalleluya. அவர் ಅವರು நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார்.
ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. 107 ಸಂಗೀತம் 107 ಕೀರ್ತನೆ 107 107:35. ಅರಣ್ಯವನ್ನು ಕೆರೆಯಾಗಿಯೂ ಒಣನೆಲವನ್ನು ಬುಗ್ಗೆಗಳಾಗಿಯೂ ಮಾಡಿ. ஹல்லேலூயா. ಅವರು அவாந்தர வெளியே தண்ணீர் தடாகமாகவும் ಅರಣ್ಯವನ್ನು ಕೆರೆಯಾಗಿಯೂ வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி ಒಣನೆಲವನ್ನು ಬುಗ್ಗೆಯಾಗಿ ಮಾಡಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனுக்கு அந்த தெளிவு இருந்தது. ಆ ಕೀರ್ತನೆಗಾರನಿಗೆ ಒಂದು பின்பு ಅರ್ಥ ಇತ್ತು. நடக்க போகிற காரியத்தை குறித்தும் சொல்லுகிறார். ಆ ಮುಂದೆ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. ಅವರು அவாந்தரமான ಅಪಾರವಾಗಿ ஒன்றுமில்லாத ಏನು ಇಲ್ಲದೆ நம்முடைய வாழ்வை ನಮ್ಮ ಜೀವನವನ್ನ செழிப்பான இடமாய் மாற்றுகிறவர். ಹಸಿರಾದ ಸ್ಥಳವಾಗಿ ಬದಲಿಸುತ್ತಾರೆ. நீரூற்றுகளை ನೀರು ಹೊರತೆಗಳನ್ನು தண்ணீர் தடாகமான ತಣ್ಣೀರ್ ಭೂಮಿಯಾಗಿಯೂ. ತಣ್ಣೀರ್ நிறைய இருந்தா என்ன ஆகும்? ತುಂಬಾ ನೀರಿದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ? நிறைய ತುಂಬಾ நன்மை உண்டாகும். ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುತ್ತೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ தண்ணீர் நீரு நம்முடைய வாழ்வை செழிப்பாக்க கூடியது. ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಹಸಿರಾಗಿ நம்முடைய ಮಾಡುವುದು. வறட்சியை ನಮ್ಮ ವರಚೆ அது மாற்றக்கூடியது. ಅದು அது ಬದಲಿಸುವಂತದ್ದು. சிங்காசனத்திலிருந்து வருகிறது ಅದು என்று சொல்லி ಸಿಂಹಾಸನದಿಂದ ಬಂದು நாம் ಹೇಳಿ வெளிப்படுத்தல ನಾವು வாசித்தோம். ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ಓದಿದೆವು. இந்த ಈ தெளிவு நமக்கு இருக்க ಈ வேண்டும். ತಿಳುವಳಿಕೆ ನಮಗೆ இந்த ಇರಬೇಕು. பூமியிலே நாம் இருந்தாலும் ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ நாம் ಇದ್ದರೂ தெய்வத்தை அறிந்தவர்கள், ನಾವು ದೇವರನ್ನ ತಿಳಿದವರು, தெய்வத்தை சார்ந்தவர்கள், ದೇವರನ್ನ ಸಾರಿದವರು, தெய்வத்தை பற்றிக்கொண்டு ದೇವರನ್ನ நடக்கிறவர்களாய் ಹೊಂದಿಕೊಂಡು நாம் ನಡೆಯುವವರಾಗಿ காணப்பட வேண்டும். ನಾವು ಕಾಣಬೇಕು. அப்போஸ்தலனாகிய பவுலை கவனித்து பாருங்க. ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನ ಗಮನಿಸಿ. அந்த மனிதன் ಆ ಮನುಷ್ಯ நன்கு படித்தவன், ಚೆನ್ನಾಗಿ ಓದಿದವನು, நன்கு தேறினவன். ಚೆನ್ನಾಗಿ அவனுக்கு ಅವರಿಗೆ இன்னைக்கு ಇವತ್ತಿಗೆ நிறைய டாக்டர் இருக்கிறாங்க, ಡಾಕ್ಟರ್ಗಳಿದ್ದಾರೆ. நிறைய ತುಂಬಾ PhD வாங்கல, சர்டிபிகேட் இல்லாத டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ತಗೊಳ್ಳದೆ ಅನೇಕ ಡಾಕ್ಟರ್ಗಳಿದ್ದಾರೆ. எனக்கு 2 சகோதரி கசின்ஸ், 2 ಸಹೋದರಿಗಳು ಕಸಿನ್ 2 டாக்டரேட் பண்ணிச்சு. 2 ಡಾಕ್ಟರೇಟ್ ಮಾಡಿದ್ರು. கிட்டத்தட்ட 3 வருடம் 3 ವರ್ಷ அதை ஃபினிஷ் பண்றதுக்கு, ಅದನ್ನ ಪೂರ್ತಿಗೊಳಿಸೋದಕ್ಕೆ. ಯಾಕೆ? இவங்க பண்ணதை நான் பண்ண முடியாது, ನಾವು நான் பண்றதை இன்னொருத்தன் பண்ண முடியாது. ನಾನು ಮಾಡಿದ್ರೆ ಇನ್ನೊಬ್ರು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. ஒவ்வொரு டாபிக்கும் புதுசா இருக்கணும். ಒಂದೊಂದು ಟಾಪಿಕ್ ಹೊಸದಾಗಿ அதை ಇರಬೇಕು. பத்தி தியரி அப்படி என்ன பண்ணணும், ಅದು ಚೆನ್ನಾಗಿ ಏನ್ ಮಾಡಬೇಕು, அவ்வளவு ஸ்டடி பண்ணணும். ಅದನ್ನ ಅಭ್ಯಾಸ ಮಾಡಬೇಕು. அதுல பாஸ் பண்ணாதான் ಅದರಲ್ಲಿ ಪಾಸ್ ಮಾಡಿದ್ರೇನೆ அவங்க டாக்டர்னு அழைக்கப்படுவாங்க. ಡಾಕ್ಟರ್ ಅಂತ ಕರೀತಾರೆ. ஆனா ಆದ್ರೆ இன்னைக்கு சர்டிபிகேட் இல்லாத ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ டாக்டர், ಇಲ್ಲದ அது ಡಾಕ್ಟರ್ಗಳು MLA-ல இருந்து MLA MP-ல இருந்து MP-ಯಿಂದ எல்லாருக்கும் வந்து சேர்ந்திருக்கு. ಎಲ್ಲರಿಗೂ ಬಂದು இப்போ ಸೇರಿದೆ. அது சபையில பாஸ்டர்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு. ಸಭೆಯಲ್ಲಿ ಪಾಸ್ಟ್ಗಳಿಗೂ ಬಂದಿದೆ. சிங்கிள் டிஜிட் கிளாஸ் முடிச்சவங்க எல்லாம் டாக்டரா இருக்கிறாங்க. ಅದೆಲ್ಲವನ್ನು ಮುಗಿಸಿ ಡಾಕ್ಟರ್ ಆಗಿದ್ದಾರೆ. என்னது முடிச்சு? சிங்கிள் டிஜிட்ல தான் படிப்பே இருக்கு. ಸಿಂಗಲ್ ಡಿಜಿಟ್ ಮಾಡಿದವರಲ್ಲ, 9ஆம் கிளாஸ் உள்ளதான் இருக்கிறாங்க. 9ನೇ ಕ್ಲಾಸ್ ಒಳಗಿದ್ದಾರೆ. ஆனா ಆದ್ರೂ முன்னாடி பார்த்தா ಮುಂದೆ ನೋಡಿದ್ರೆ ಡಾಕ್ಟರ್ எங்கயா PhD பண்ண, ಎಲ್ಲಿ PhD ಮಾಡಿದೆ, 500 ரூபாய் கொடுத்தாங்க, வாங்கி வச்சிருக்காரு. 500 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟಿದೆ, ತಗೊಂಡು ಇಟ್ಕೊಂಡು. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. அதெல்லாம் பிரயோஜனம் இல்ல. ಅದೆಲ್ಲ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. அப்போஸ்தலனாகிய பவுல் ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು இப்படி படித்தவன், ಓದಿದವರು, தேறினவன், ತೇರಿದವರು, அவனுடைய அறிவுக்கு முன்பு ಅವರ ಅರಿವಿಗೆ நாம் ಮುಂದೆ ஒன்றுமில்லை, ನಾವು ಏನೂ ಇಲ್ಲ. அவன் குப்பன்னு சொன்னதான் இன்னைக்கு ஊழியத்தின் மேன்மையாய் இருக்கிறது. ಕಸ ಎಂದು நான் அடிக்கடி சொல்லுகிற ಪದೇ வார்த்தை ಹೇಳುವ ಮಾತು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் எதெல்லாம் குப்பன்னு சொன்னானோ, அவன் எதெல்லாம் கச ಎಂದು இன்னைக்கு ஊழியத்துக்கு ಸೇವೆಗೆ வருகிறவர்களுக்கு, ಬರುವವರೆಲ್ಲ, ஊழியத்தை துவங்குகிறவர்களுக்கு, ಸೇವೆಯನ್ನು ಆರಂಭಿಸುವವರು, ஊழியத்தை நடத்துகிறவர்களுடைய ಸೇವೆಯನ್ನು ನಡೆಸುವವರು, மேன்மை அந்த அப்போஸ்தலனுடைய குப்பைகள் தான் மேன்மையாய் மாறுகிறது. ಕುಪ್ಪೆನ ಕಸನೇ ಅವರಿಗೆ ಮೇಲ್ಮನೆಯಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் கிறிஸ்தவம் கேவலப்படுகிறது. ಕ್ರಿಸ್ತರು ಕೇವಲವಾಗಿರ್ತಾರೆ. அன்று அப்படி அல்ல. ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. அந்த பக்தன் ಆ ಭಕ್ತನು அழைக்கப்பட்ட போது ಕರೆಯಲ್ಪಟ್ಟಾಗ 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல கேட்கிறான், ಅಪೊಸ್ತಲರ 9ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಕೇಳ್ತೇವೆ, ஆண்டவரೇ ದೇವರೇ நீர் யார் என்று கேட்டான். ನೀನು ಯಾರು ಅಂತ ಕೇಳಿದರು. அங்கிருந்து ஒரு பதில் வருது. ಅಲ್ಲೊಂದು ಉತ್ತರ ಬರುತ್ತೆ. என்ன பதில் வந்தது? ಏನು ಉತ್ತರ ಬರುತ್ತೆ? நீ துன்பப்படுத்துகிற ನೀನು ಹಿಂಸೆಪಡಿಸುವ இயேசு நானேன்னு பதில் சொன்ன ನಾನೇ உடனே ಅಂತ ಉತ್ತರ ಹೇಳುವ உடனே அடுத்தது சொல்லுகிறான், ಮತ್ತೆ ಹೇಳ್ತಾರೆ, நான் என்ன செய்ய வேண்டும்? ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು? அன்னைக்கு ಅವತ್ತಿಗೆ என்ன செய்யட்டும்னு கேட்டவன் ಏನು ಮಾಡಬೇಕೆಂದು ಕೇಳಿದನು. கடைசி வரை ಕೊನೆಯ ತನಕ அவர் என்ன சொன்னாரோ செய்து கொண்டே மடிந்தார். ದೇವರು ಏನು ಹೇಳಿದ್ರು ಅದೇ ರೀತಿಯನ್ನು ಮಾಡಿದನು. ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. இந்த உலகம் ಈ ಲೋಕ அதை நின்று அவனை பிரிக்க, ಅದರಿಂದ ಬೇರ್ಪಡಿಸಲು அவனுடைய தகப்பன், ತಂದೆ, அவன் கட்டிக்க போற இருந்தவோ, ಕಟ್ಟಿಕ ಹೋದವಳು எல்லாம் முயற்சித்தார்கள். ಎಲ್ಲಾ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದರು. எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து ಎಲ್ಲವನ್ನೂ ಎತ್ತಿ ಬಿಸಾಕಿ சிலுவை ஒன்று என் மேன்மை என்று நின்னான். ಸಿಲುಮೆ ಒಂದೇ ನನ್ನ ಮೇನ್ಮೈ ಎಂದು ಹೇಳಿದನು. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அதனாலதான் ಅದರಿಂದನೇ இயேசுவோடு இருந்த அப்போஸ்தலர்களை விட ಯೇಸುವಿನಲ್ಲಿದ್ದಂತ ಅಪೊಸ್ತಲರಿಗಿಂತ தோமா கிட்ட தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவான். ಆ ತೋಮನ ಹತ್ರ ಆ ವಿಷಯವನ್ನು, தோமாவே ತೋಮನೆ நீ என்ன தொட்டு என்ன பண்ண? ನನ್ನ ಮುಟ್ಟಿ ಏನ್ ಮಾಡು? நம்புன. ನಂಬಿದೆ.
தொட்டதுனாலதான் ನೀನು ಮುಟ್ಟಿ ನೋಡಿದ್ರಿಂದನೇ நான் தான் கிறிஸ்துன்னு விசுவாசித்தேன். ನಾನು ಕ್ರಿಸ್ತ ಎಂದು ನೀನು ஆனா ವಿಶ್ವಾಸ உனக்கு ಮಾಡಿದೆ. ஒரு செய்தி சொல்றேன். ನಿನಗೊಂದು ಸುದ್ದಿಯನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. ஒன்னால ನಿನ್ನಿಂದಲೇ யார் ஒருவன் விசுவாசிக்கிறானோ, ಯಾರೊಬ್ಬರು ವಿಶ್ವಾಸ யார் ಮಾಡ್ತಾರೋ, ஒருவன் உன் சுவிசேஷத்தை ஏற்று ಯಾರೊಬ್ಬರು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ನಂಬುತ್ತಾರೋ, என்னை நம்புறானோ, ನನ್ನ ನಂಬುತ್ತಾರೋ, அவன் உன்னை விட வேல்யூ ಆನವன். ನಿನಗಿಂತ ಬೆಲೆ ಉಳ್ಳವರು ಅಂತ ಹೇಳಿ. ಯಾಕೆ? நீ தொட்டு நம்புன, ನೀನು ಮುಟ್ಟಿ ನಂಬಿದೆ, அவன் தொட்டவன் வார்த்தையை கேட்டு என்ன ಅವನು நம்புறவன். ಮುಟ್ಟಿದವನ ಮಾತು ಕೇಳಿದನು, உன்னை விட அவன் கனமுள்ளவன். ನಿನಗಿಂತ ಅವನು ಘನವುಳ್ಳವன் ಅಂತ ಹೇಳಿ. அங்கேயே தோமாக்கு அந்த பதிலை சொல்லிட்டான். ಅಲ್ಲೇ ತೋಮನಿಗೆ ಒಂದು ಉತ್ತರ. அதனாலதான் ಆದ್ದರಿಂದನೇ இந்திய தேசத்தின் விசுவாசிகள் கனத்துக்குரியவர்கள் ಇಂಡಿಯಾ ದೇಶದ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಘನಗುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. ஏன்னா அந்த வார்த்தையை பெற்றவன் தான் இந்தியாவிலே வந்து மரி ಆ ಮಾತನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ಬಂದಿರೋದ್ರು. சென்னையில தான் கொலை செய்யப்பட்டான். ಚೆನ್ನೈಯಲ್ಲಿ ಅವನು ಕೊಲೆ ಮಾಡಿದ್ರು. அதனாலதான் ಚೆನ್ನೈಯಲ್ಲಿ அவ்வளவு சபைகள், ಅಷ್ಟು ಸಭೆಗಳು எங்கேயுமே நீங்க அப்படி பார்க்க முடியாது. ಎಲ್ಲೂ ನೋಡಕ್ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. இப்பதான் பெங்களூர்ல அது மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. ಅದೇ ರೀತಿ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಬದಲಾಗ್ತಾ ಇದೆ. அது சென்னையில அப்ப இருந்தே இருக்கிறது. ಆ ಚೆನ್ನೈಯಿಂದ ಆಗನೇ ಇದ್ದಿದ್ದು. ஒரு ஏரியா நம்ம ಬಿದಿರುಕல்ல ಬಿದಿರುಕಲ್ಲಲ್ಲಿ நம்ம தான் முதல்ல. ನಾವು ಮೊದಲು. இப்போ 1 2 3 இருக்குது. 1 2 3 ಇದೆ. அங்கேயா இருந்தா ಅಲ್ಲಿ ಆಗಿದ್ರೆ இந்நேரம் ಬಿದಿರುಕல்ல ஒரு 100 ಸಭೆ வந்துட்டு இருக்கும். ಅಲ್ಲಿ ಇರೋ ರೀತಿಯಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಬಿದಿರುಕಲ್ಲೇ 100 ಸಭೆ ಆಗ್ತಾ ಇದೆ. ஹalleluya 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 ஹalleluya. அது தோமாவினால தோமனிಂದ சபையினுடைய வளர்ச்சிக்கு கிடைத்ததான ಸಭೆಯ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆ ಸಿಕ್ಕಿರುವ ಕೃಪೆಗಳಾಗಿದೆ. ஹalleluya 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 ஹalleluya. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் அப்படி சொல்லல. அப்போஸ்தல பவுலನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿಲ್ಲ. அவன் நான் என்ன செய்யணும்னு கேட்டான். ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕಂತ ಕೇಳಿದ. எல்லாவற்றையும் விட்டு ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು நான் சொன்னபடியே போனாரு. ನಾನು ಹೇಳಿದ ರೀತಿ ನೀವು ಹೋಗು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அன்னைக்கு விட்டான் தான் படிப்பு, ಅವನು ಅವತ್ತಿಗೆ ಬಿಟ್ಟ ಎಲ್ಲ ಓದು, ಹಣ, தன்னோட அறிவு, ತನ್ನ ಅರಿವು, ஞான எல்லாத்தையும் விட்டுட்டு ಎಲ್ಲವನ್ನ ಬಿಟ್ಟು அடிக்கப்படும் போது, ಒಡಿವಾಗಲು, செத்து போயிட்டான்னு சொல்லும் போது, ಸತ್ತು ಹೋದಂತ ಹೇಳುವಾಗಲು அவன் திரும்பி இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி நின்றான். ತಿರುಗಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಂತನು. பவுலும் சீலாவும் அடித்து கட்டப்பட்டு இருக்கிறார்கள். ಪೌಲನು ಸೀಲನು ಅವರು ಕಟ್ಟಪಟ್ಟಾಗ ನಾನು ಮೊದಲು ಹೇಳಿದ ರೀತಿಯಲ್ಲಿ அவங்க உடனே மருத்துவரை கூப்பிடு, ಒಡನೆ ಅವರು ಡಾಕ್ಟರ್ வைத்தியனை கூப்பிடு, ವೈದ್ಯನ ಕರಿ, லூக்கா எங்க கூப்பிடு அப்படின்னு ಲೂಕ ಎಂದು ಎಲ್ಲಿ ಕರಿ ಅಂತ ಹೇಳಿ ಕೇಳಿಲ್ಲ. அவங்க கட்டப்பட்டு இருந்த நேரத்துல ಅವರು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಂತ ಸಮಯದಲ್ಲಿ அவர்களுக்கு தெரியும், ಅವರಿಗೆ ಗೊತ್ತು இப்ப உதவ யாராலும் முடியாது, ಸಹಾಯ ಮಾಡಲು ಯಾರಿಂದ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ, நம்முடைய தெய்வம் மாத்திரம் நமக்கு உதவ வல்லவர், ನಮ್ಮ ದೇವರು ಮಾತ್ರ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಬಹುದು. ಆದ್ದರಿಂದ ಅವರೆಲ್ಲರೂ கர்த்தரை துதித்தார்கள், ಕರ್ತನ ಸ್ತುತಿಸಿದರು. பாடுகள் வேதனைகளின் நடுவே, ಆ ಪಾಡು ವೇದನೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ நேரங்களில் ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ நம்முடைய வாழ்விலே ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ வருகிறதான கஷ்டங்கள், ಬರುವಂತ ಕಷ್ಟಗಳು, நமக்கு வருகிறதான பிரச்சனை, ಬರುವಂತ ಪ್ರಶ್ನೆಗಳು யாரால வந்தது? ಯಾರಿಂದ ಬಂದಿರೋದು? நம்மளா தேடிக்கிட்டதுதான். ನಾವೇ ಹುಡುಕಿಕೊಂಡಿದ್ದು. 4 செவுத்துக்குள்ள நம்ம யோசித்து 4 ಗೋಡೆಗಳ ಮಧ್ಯೆ நம்மளா தேடி தேடி சம்பாதித்து வைத்த ನಾವು ಹುಡುಕಿ பிரச்சனைகள், ಮಾಡಿದ ಪ್ರಶ್ನೆಗಳು, அதுக்கும் தெய்வத்துக்கும் ಅದಕ್ಕೂ ದೇವರಿಗೂ சம்பந்தம் இல்ல, ಸಂಬಂಧ ಇಲ್ಲ. ஹalleluya ஹalleluya. அப்படி நாம் தேடிக்கொண்ட ಆ காரியங்களுக்கு ರೀತಿ ನಾವು ಹುಡುಕಿಕೊಂಡ நாம் ಕಾರ್ಯಕ್ಕೆ சலிப்படைகிறோம், ನಾವು ಸಲಿಪಡುತ್ತೇವೆ, நாம் ನೊಂದು ನಾವು கொள்ளுகிறோம். ஆனா ನೋವುತ್ತಿದೆ. பவுலும் சீலாவும் அப்படி அல்ல. ಪೌಲು ಸೀಲನ ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. கிறிஸ்துவின் நிமித்தம் அடிக்கப்படுகிறார்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் ಒಡೆಯಲ್ಪಟ್ಟರು, சுவிசேஷத்தின் நிமித்தம் காயப்பட்டார்கள், ಸುವಾರ್ತೆಯ ನಿಮಿತ್ತ சுவிசேஷத்தின் நிமித்தம் பகைக்கப்பட்டார்கள், ಸುವಾರ್ತೆಯ ನಿಮಿತ್ತ ಹಾಗೆ ಆದರು. அவர்களுக்கு உதவ யாரும் ಅವರಿಗೆ இல்லை, ಸಹಾಯ ಮಾಡಲು ಯಾರು ಇಲ್ಲ. அவர்கள் நன்கு ಅವರು அறிந்திருந்தார்கள். ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದರು. இந்த வனாந்தரமான ಈ சூழ்நிலையில், ಅರಣ್ಯವಾದ இந்த ಸಂದರ್ಭದಲ್ಲಿ, கஷ்டமான நேரத்தில் ಕಷ್ಟದ ಸಮಯದಲ್ಲಿ தண்ணீரை கொடுக்கவோ, ನೀರು ಕೊಡಲು, நமக்கு பலன் தரவோ, ನಮಗೆ ಬೆಲೆ ಕೊಡಲು, நம்மை ನಮ್ಮನ್ನು தைரியப்படுத்தவோ ಧೈರ್ಯಪಡಿಸಲು தெய்வம் மாத்திரம் ದೇವರು போதுமானவர். ಮಾತ್ರ ನಮಗೆ ಶಕ್ತಿ ಇರುವುದು. ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya. ஆகையால் ಆದ್ದರಿಂದ அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள், ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿದರು. அவருடைய கட்டுகள் அறுக்கப்பட்டது. ಅವರ ಕಟ್ಟುಗಳು ஒருவேளை உதவிக்கு ಸಹಾಯಕ್ಕೆ தீத்துவையோ தீமத்தேவியோ ತೀಮೋಥೆಯನನ್ನ இல்ல பேதுருவையோ கூப்பிட்டிருந்தா ಪೇತ್ರನ ಕರೆದಿದ್ರೆ என்ன கொடுத்திருப்பாங்க? ಏನು ಕೊಡ್ತಿದ್ರು? 2 ரொட்டி கொஞ்சம் ரசம் கொடுத்துட்டு 2 ರೊಟ್ಟಿ ರಸ ಕೊಡ್ತಾ ಇದ್ರು. சாப்பிட்டுட்டு இன்னும் 2 நாளைக்கு அங்கே உள்ள இருக்கு. ಊಟ ಮಾಡಿ 2 ದಿವಸ ಅಲ್ಲೇ ಇರುವಂತ. கர்த்தரை கூப்பிட்டானுங்க, ದೇವರನ್ನ ಕರೆದ್ರು, கட்டவிழ்த்து விட்டா, ಕಟ್ಟುಗಳನ್ನು ಬಿಚ್ಚಿದ್ರು, அவர்களை வெளியில கொண்டு ಅವರನ್ನ வந்தார், ಹೊರಗಡೆ ತಂದರು, ராஜ்யத்தின் ರಾಜ್ಯದ சுவிசேஷத்தை திரும்ப ಸುವಾರ್ತೆಯನ್ನು பிரசங்கித்தார்கள். ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದರು. ஹalleluya. ஹalleluya. விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்வும் ವಿಶ್ವಾಸಿಯಾದ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ இப்படிப்பட்ட ಈ ರೀತಿ சாட்சிகளை பின்பற்றுகிறவர்களாய் ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು நாம் ಹಿಂಬಾಲಿಸುವವರಾಗಿರಬೇಕು. இருக்க வேண்டும். ஹalleluya. ஹalleluya. சகரியா எழுதின புத்தகம் 14 அதிகாரம் 14ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನ 8ನೇ ವಾಕ್ಯ. ಆ ದಿನ ಸಂಜೆಯ ವೇಳೆಯಲ್ಲಿ ಬೇಕಾಗುವ ಆ ದಿನದಲ್ಲಿ ಜೀವಕರವಾದ ಜಲಪ್ರವಾಹವು ಯೆರೂಸಲೇಮಿನೊಳಗಿಂದ ಹೊರಡುವುದು, ಅರ್ಧ ಭಾಗವು ಪೂರ್ವ ಸಮುದ್ರಕ್ಕೂ ಅರ್ಧ ಭಾಗವು ಪಶ್ಚಿಮ ಸಮುದ್ರಕ್ಕೂ ಹರಿಯುವುದು. ஹalleluya.
அந்நாள்ல ಆ ದಿನದಲ್ಲಿ ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு ಜೀವಜಲದ ಪ್ರವಾಹವು ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೊರಟು கர்த்தராகிய கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. ಕರ್ತನಾದ ಕ್ರಿಸ್ತನು ಗುರುತಾಗಿ கடைசி வார்த்தை ಕೊನೆಯ ಮಾತು அது மாரிக்காலத்துக்கும் கோடைக்காலத்துக்கும் இருக்கு. ಅದು ಅರ್ಧ ಭಾಗ ಸಮುದ್ರಕ್ಕೂ கிறிஸ்தவ வாழ்க்கையில ಕ್ರಿಸ್ತ ಜೀವಿತದಲ್ಲಿ சீசனபிள் கிறிஸ்டியனா இருக்க முடியாது. ಸೀಸನಾದ ಕ್ರಿಸ್ತರಾಗಿರುತ್ತಾರೆ. கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற கிறிஸ்தவனாய் இருக்க ಕಾಲ முடியாது. ಸಂದರ್ಭಗಳಿಗೆ ஒரே கிறிஸ்தவ வாழ்க்கை ಒಂದೇ ಕ್ರಿಸ್ತ ಜೀವಿತ அது ஒரே லெவலா ಅದು இருக்கு. ಒಂದೇ ಸಮಾನವಾಗಿರುತ್ತೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவரோ பச்சாபாதம் இல்லாதவர், ಪಕ್ಷಪಾತ ಇಲ್ಲದವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்மை ஒன்றாய் நடத்துகிறவர், ನಮ್ಮನ್ನು ಒಂದಾಗಿ ನಡೆಸುವರು. அப்போஸ்தலர்களை நடத்தினது போல ನಡೆಸಿದ ರೀತಿಯಲ್ಲಿ நம்மையும் நடத்துகிற தெய்வமாய் அவர் ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವ இருக்கிறார். ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஆகையால் ಆದ್ದರಿಂದ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ಕರ್ತನ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ನಾವು அவர் மாரிக்காலத்துக்கு ಅವರು ಮಾರಿಕಾಲಕ್ಕೂ கோடைக்காலத்துக்கு ಕೋಲಕಾಲಕ್ಕೂ அவர் தேவனாய் இருக்கிறார். ಅವರು ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அவர் ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுக்கிறார். அவர் ಜೀವ ನೀರನ್ನು நம்முடைய ಕೊಡ್ತಾರೆ. வாழ்வு ನಮ್ಮ ಜೀವನ சீசனுக்காக வாழ்வு அல்ல, ಜೀವನ ಅಲ್ಲ. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா ಸಂದರ್ಭದಲ್ಲೂ எல்லா ಕಾಲದಲ್ಲೂ நாம் அவரை நம்பி ಅವ್ರನ್ನ ನಂಬಿ ನಾವು ಇರುವುದಾದರೆ ನಾವು கைவிடப்படாதவர்களாய் இருப்போம். ಕೈ ಬಿಡದವರಾಗಿ ನಾವು ಇರುತ್ತೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போஸ்தலருடைய ಅಪೊಸ್ತಲರ வாழ்க்கையின் ಅನುಭவம் ಜೀವನದ ಅನುಭವದಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அறிவு பெருத்தா ಅರಿವು ಹೆಚ್ಚಾದ್ರೆ ಪ್ರಸಂಗಿಯಲ್ಲಿ ஞானி சொன்னான், ಜ್ಞಾನಿ ಹೇಳ್ದ அறிவு பெருத்தவனுக்கு ಅರಿವು ಹೆಚ್ಚಾದವನಿಗೆ என்ன இருக்குமா? ಏನಿರುತ್ತೆ சொல்லுங்க. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் எழுதனான். ನೋವು ತುಂಬಿದವನ நோவுன்னா என்ன? அறிவு பெருத்தவன் ಅರಿವು ಆದವ கடவுள்கிட்டயே சவால் விடுவான். ದೇವ್ರ ಹತ್ರ ಸವಾಲ್ ஆண்டவரே, ದೇವರೇ இந்த மூக்கு கொஞ்சம் நீங்க திருப்பி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கு. ಈ ಮೂಗನ್ನು ಸ್ವಲ್ಪ ತಿರುಗಿಸಿಟ್ಟು ತುಂಬಾ ಒಳ್ಳೇದಿತ್ತು. ಯಾಕೆ? அறிவு பெருத்து போச்சு. ಅರಿವು ಹೆಚ್ಚಾಯ್ತು. அறிவு பெருத்தவனுக்கு ಅರಿವು ಹೆಚ್ಚಾದವನಿಗೆ நோவு ಜಾಸ್ತಿ, ನೋವು ಜಾಸ್ತಿ ಆಯ್ತು. சலிப்பு ಜಾಸ್ತಿ, ಸಲಿಪ್ಪು ಜಾಸ್ತಿ ಆಗಿರುತ್ತೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾಕೆ? அவர் இப்ப அறிவுல இருக்கிறார். ಅವರು ಅರಿವಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. நம்ம அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ನಾವು ಆ ರೀತಿ ಉಳ್ಳವರಲ್ಲ. அவரை மாத்திரம் சார்ந்து ನಾವು ಅವರನ್ನ ಮಾತ್ರ சார்ந்து. யோவான்ல சொன்னா, நான் மெய்யான திராட்சை செடி, ನಾನು ನಿಜವಾದ ದ್ರಾಕ್ಷಿ நீ ಬಳ್ಳಿ, என்னிலே நிலைத்திருந்தால், ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿದ್ರೆ ನೀನು எப்படி சொன்னாரு? ಹೆಂಗ್ ಹೇಳಿದ್ರು? நீங்கள்னு சொல்ல, ನೀವು ಅಂತ ನೀನು ಅಂತ ಹೇಳಿ ஒவ்வொருவரையும் சொன்னார். ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನ ಹೇಳಿದ್ರು. என்னிலே நிலைத்திருந்தால், ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿದ್ದರೆ, கிறிஸ்துவிலே நிலைத்திருந்தால், ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿದ್ದರೆ, மரித்து எழுந்ததான ಪುನರುತ್ಥಾನವಾಗಿರುವ இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ நிலைத்திருப்பாயானால், ನೀ ನೆಲೆ ಇರುವುದಾದರೆ நீ மிகுந்த கனிகளை என்ன பண்ணுவ? ನೀ ಜಾಸ್ತಿ ಏನು கொடுப்பன்னு சொன்னார். ಫಲವನ್ನು ಕೊಡುತ್ತೀರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படின்னா ಆ ರೀತಿ ಅಂದ್ರೆ இப்போ நம்ம சீபகடை அவுட்டு, ನಮ್ಮ ಸೀಬೆ ಗಿಡ ಹೋಯ್ತು. இப்போ தாளம்பீதி, ಈಗ ದಾಳಿಂಬೆ ಗಿಡ. தாளம்பி யாருக்கு? யார் பிச்சு சாப்பிட்றா? ಯಾರು ಅದನ್ನ ಕಿತ್ತು ತಿಂತಾರೆ? இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் சாப்பிட்டீங்க? ಇಲ್ಲಿರೋ ಎಷ್ಟು ಜನ ತಿಂದ್ರ? இன்னும் 4 பேர், ಇನ್ನು 4 ಜನ. 2. இன்னும் மற்றவங்கெல்லாம் ಬಾಕಿ ಇರೋರಲ್ಲ இல்லை. ஆனால் ரோட்ல போறவன் நிறைய பேர் சாப்பிட்டு இருக்கிறான். ಆ ರೋಡಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಅನೇಕ ನಾನು நேத்து கூட அங்க உட்கார்ந்து இருக்கிறேன். ನೆನ್ನೆಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. அங்க ஒருத்தன் பிச்சுக்கிட்டு இருக்கிறான். ಅಲ್ಲಿ ಕಿತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கனி யாருக்கு? ಫಲ ಯಾರಿಗೆ? மரத்துக்கு இல்ல, ಮರಕ್ಕಿಲ್ಲ. நாம் அவர்களை நிலைத்திருந்தா ನಾವು ಅಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿದ್ದರೆ மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ಅನೇಕ ಫಲಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. அதெல்லாம் நீயே துண்ணுவேன்னு சொல்லல, ಅದು ನೀನೇ ತಿಂತಿ ಅಂತ ಹೇಳಿ. உன்னால மற்றவர்கள் திருப்தி அடைவார்கள். ನಿನ್ನ ಮೂಲಕವಾಗಿ நீ ಬೇರೆ கிறிஸ்துவிலே நிலைத்திருந்தால், ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿದ್ದರೆ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, உன்னுடைய வாழ்க்கை அற்புதமாய் இருக்கும் என்று சொல்கிறார். உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாய் இருக்கும் என்று சொல்கிறார். இந்த பூமியின் வாழ்வு குறைவற்ற வாழ்வாக, நிறைவுள்ள வாழ்வாக இருக்க நீ அவரிலே நிலைத்திரு என்று சொல்லுகிறார். ಅವರಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರು ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படி நாம் நிலைத்திருப்போம். ಆ ರೀತಿ ನಾವು ನೆಲೆಯಾಗಿರುವುದಾದರೆ நிச்சயமாக கர்த்தர் நம்மை என்ன பண்ணுவார்? ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ಆಶೀರ್ವದಿக்க, ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ, அவர் நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாದ ಬೇರೆಯವರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಪಾತ್ರಗಳಾಗಿ மாற்ற வல்லவராய் ಬದಲಿಸಲು இருக்கிறார். ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஆகையால் அவர் மாரிக்காலத்துக்கும் கோடைக்காலத்திற்கும் 2 காலங்களுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். 2 ಕಾಲಗಳಿಗೆ ಅವರು ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. அதை நாம் மனதில் வைத்து ಅದು ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಟು செயல்படுகிற ನಾವು ಮಾಡುವ ஜெப வீரர்களாக, ಪ್ರಾರ್ಥನೆ விசுவாசிகளாக நாம் காணப்படுவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாய் இருக்கும். யோவேல் எழுதின புத்தகம், புக் ஆஃப் ஜோயல் 3:18, 3:18. ಅಕ್ಕಾಲದಲ್ಲಿ ಬೆಟ್ಟಗಳಿಂದ ದ್ರಾಕ್ಷಾರಸವು ಸುರಿಯುವುದು, ಗುಡ್ಡಗಳಿಂದ ಹಾಲು ಹರಿಯುವುದು, ಯೆಹೂದದ ತೊರೆಗಳೆಲ್ಲ ನೀರು ತುಂಬಿರುವುದು. ಯೆಹೋವನ ಆಲಯದೊಳಗಿಂದ ಬುಗ್ಗೆಯು ಉಕ್ಕಿ ಬಂದು ಜಾಲಿಯ ಹಳ್ಳವನ್ನು ತಂಪು ಮಾಡುವುದು.
ஹalleluya. இந்த கடைசி பாகம் ಕೊನೆಯ ಭಾಗ. ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಬೆಟ್ಟಗಳಿಂದ ದ್ರಾಕ್ಷಾರಸ ಹರಿದು சித்திம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்கு ನೀರು ತುಂಬುವಂತೆ ಮಾಡ್ತಾರೆ. ಅಲೆ ತುಂಬುವುದು. ஹalleluya. ஆலயத்திலிருந்து ಆಲಯದ ಒಳಗಿನಿಂದ தேவனுடைய வீடு, ದೇವರ ಮನೆ, தேவனுடைய வாசஸ்தலத்திலிருந்து ದೇವರ ವಾಸಸ್ಥಾನದಿಂದ ஒரு ஊற்று என்ன பண்ணும்? ಒಂದು ನೀರಿನ ஒரு ಬುಗ್ಗೆ, நதி ಓடும். ಒಂದು ನದಿ ಓಡುತ್ತದೆ. அது பள்ளத்தாக்குகளை என்ன பண்ணும்? ಅದು ಹಳ್ಳವನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತದೆ? நீர்ப்பாய்ச்சலான இடமாய் அது மாறப்படும். ಅದು ನೀರಿರುವಂತ ಜಾಗ ಬದಲಿಸುತ್ತದೆ. ஹalleluya. கிறிஸ்தவ வாழ்வு, ಕ್ರಿಸ್ತ ಜೀವನ இப்படிப்பட்ட வாழ்வுதான். ಈ ರೀತಿ ಉಳ್ಳ ಜೀವನ. ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் ಕ್ರಿಸ್ತ ಒಳಗಡೆ ನಾವು நம்மிலே இருக்கிற அந்த குழப்பங்களை எல்லாம் விரட்டி அடித்து ಇರುವಂತ ಕೊಳಪುಗಳೆಲ್ಲ ತೆಗೆದುಹಾಕಿ பிசாசு விரட்டிக்கிறதுக்கும் ಸೈತಾನ್ ಓಡಿಸೋದಕ್ಕೂ வியாதிய ರೋಗವೋ பலவீனத்துக்கு ಬಲಹೀನತೆಗೆ பாஸ்டர் ஜெபம் பண்ணுன்னு சொல்ற மாதிரி ಪಾಸ್ಟರ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೆ. நீயே இந்த குழப்பத்தினாவே உனக்காக ஜெபம் பண்ணி விரட்டி அடிக்கணும். ನಿನ್ನೊಳಗಿರುವಂತ ಆತ್ಮನ ಓಡಿಸಬೇಕು. ஹalleluya. எந்த ஆத்துமாவே? ಗಲಿಬಿಲಿ ಮಾಡ್ರ ಆತ್ಮವೇ, ಗಲಿಬಿಲಿ ತಂದ குழப்பத்தினாவே ஓடிப்போ. ಗಲಿಬಿಲಿ ಆತ್ಮನ ಓಡಿ ಹೋಗು. நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். ನಾನು ದೇವರನ್ನು ನಂಬುತ್ತೇನೆ. என் கர்த்தர் ನನ್ನ ದೇವರು மலைகளின் மேடுகளில் நீரை கொண்டு வருகிறவர், ನೀರನ್ನು ಕೊಡುವಂತವರು, பள்ளத்தாக்குகளை நீர்ப்பாய்ச்சலான இடங்களாக, ಹಳ್ಳತ್ತಾಕಿನಲ್ಲಿ ಹಸಿರಾಗಿ ಮಾಡುವವರು, ಬೊಗ್ಗೆಗಳಾಗಿ நிரப்ப பண்ண ತುಂಬಿಸುವಂತೆ அவர் போதுமானவர். அவர் என்னை நடத்துகிறவர், ಅವರು ನನ್ನ ನಡೆಸುತ್ತಾರೆ. அவர் என்னை கைவிடுகிறவர் அல்ல என்று சொல்லி நம்மை அவருடைய வார்த்தையை சார்ந்து திடப்படுத்தி நிற்போமானால் ಅವರ ವಾಕ್ಯವನ್ನು ದೃಢವಾಗಿ ನಾವು ನಿಲ್ಲುವುದಾದರೆ நிச்சயம் நம்முடைய வாழ்வு ஆசீர்ವಾதமாக, ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಮ್ಮ ಜೀವನ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತೆ. ಹalleluya. நம்முடைய ஆசீர்வாதம் ನಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ நமக்கானதಲ್ಲ, ನಮಗಾಗಿರುವುದಲ್ಲ, மற்றவர்களுக்காக ಬೇರೆಯವರಿಗಾಗಿ நாம் ಆಶೀರ್ವಾದமாய் ನಾವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಕಾಣಬೇಕು. ಹalleluya. அப்படி ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் ಆ ರೀತಿ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಪಾತ್ರ ಕಾಣಲು கர்த்தரை குறித்ததான ದೇವರ ಕುರಿತಾಗಿ தெளிவு, ತಿಳುವಳಿಕೆ, வேதத்தை வாசிங்க, ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದ್ರಿ, வேதத்தில் சொல்லப்படுகிற ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳುವ ವಚನங்கள், ದೇವರ ವಾಕ್ಯ, சொல்லப்பட்ட வார்த்தைகள், ಹೇಳುವಂತ ವಾಕ್ಯಗಳು எல்லாம் போய் திரும்ப என்ன பண்ணுங்க? ಇದೆಲ್ಲ ತಿರುಗಿ ಏನ್ ಮಾಡಿ? எடுங்க, ತೆಗಿರಿ. அதே என்ன பண்ணுங்க? அதே ಏನ್ ಮಾಡಿ? அதை உங்க வாழ்க்கையில ಅದು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅಭ್ಯಾಸಪಡುತ್ತುங்க. ಅಭ್ಯಾಸ ಮಾಡ್ರಿ. அது உங்க வாழ்க்கை என்ன பண்ணும்? ಅದು ನಿಮ್ಮ ಜೀವನ ಏನು ಮಾಡುತ್ತೆ? மாறப்பண்ணும். ಅದು ಬದಲಿಸುತ್ತದೆ. ಹalleluya. இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ಇನ್ನೊಂದು ಘಟನೆ ನೆನಪು. இன்னைக்கு நிறைய ಕಥೆயா ஞாபகம் வருது. ಅನೇಕ ಕಥೆಯಾಗಿ ನೆನಪದು ಏನಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒரு ராஜா, ಒಂದು ರಾಜ, இப்போ கர்நாடகா தமிழ்நாடு மாதிரின்னு வச்சுக்கோங்க. ಕರ್ನಾಟಕ ತಮಿಳುನಾಡು ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. சண்டைக்கு வந்துட போறாங்க யாராவது. சோத்ரா. ஒரு தேசம், ಒಂದು ದೇಶ ரொம்ப செழிப்பா இருக்குது, ಒಂದು ಹಸಿರಾಗಿದೆ. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறவங்க, ಅಲ್ಲಿ ಇರುವಂತರು ತುಂಬಾ நல்ல ಚುರುಕಾಗಿದ್ದಾರೆ, பிரயாசப்படுகிறாங்க, ಒಳ್ಳೆ ಪ್ರಯಾಸ ಪಡ್ತಾರೆ. ಹalleluya. அப்படி இருக்கிற தேசம் ಆ ರೀತಿ ಇರುವ ದೇಶ எந்த தேசம்டா? எல்லாரும் வேலை செய்யற, ಎಲ್ಲರೂ ಕೆಲಸ ಮಾಡುವ தேசம் எது? சைனாவா? சீனா வேற சைனா வேறயா? ஜப்பான். ಜಪಾನ್. ஹalleluya. அங்கதான் ಅಲ್ಲಿನೇ எல்லாரும் வேலை செய்வாங்க. 80 வயசு தாத்தாவும் வேலை செஞ்சிட்டு இருப்பான், 80 ವರ್ಷ அவனும் வேலைக்கு போவான், ಅಲ್ಲೂ ಕೆಲಸ ಹೋಗ್ತಾರೆ. ஹalleluya. அறிவு தாராளமா எல்லாருக்கும் நம்மள மாதிரி ஸ்கூல்லாம் இருக்காது. ನಮ್ಮ ರೀತಿಯಲ್ಲಿ ಸ್ಕೂಲ್ ಅಲ್ಲಿ அவனுக்கு எதுல இன்ட்ரெஸ்டோ அதுல அவர்களை வளர்த்து ಅವರವರಿಗೆ ಯಾವುದರಲ್ಲಿ ಅದು ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಇದೆ ಅದ್ರಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರೆ. அது மாதிரி ஒரு தேசம், ಅದೇ ರೀತಿ ಒಂದು ದೇಶ எல்லாம் ஆக்டிவா இருப்பாங்க, ಎಲ್ಲವೂ ಚುರುಕಾಗಿರ್ತಾರೆ, ரொம்ப செழிப்பா தேசம் மாறிட்டே வருது. ಹಸಿರಾದ ದೇಶ ಆಗಿ ಬದಲಿಸುತ್ತದೆ. தேசம் ಪಕ್ಕದ ದೇಶ ಇರುತ್ತಾ கீழே போயிட்டே இருக்கு, ಕೆಳಗಡೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ. அப்ப ராஜா ஒரு நாள், ರಾಜ ಒಂದ್ ದಿವಸ, நம்மளும் தான் பிரயாசப்படுறோம், ನಾವು ಪ್ರಯಾಸ ಪಡ್ತೇವೆ, நம்மளும் தான் திட்டமிடுறோம், ನಾವೇ ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ತೀವಿ, நம்மளும் தான் ನಾವೇ. இப்ப கூட தமிழ்நாடு எலெக்ஷன் வருது, ತಮಿಳುನಾಡು ಚುನಾವಣೆ ಬರುತ್ತೆ, இன்னும் 5 இடத்துல 5 ಸ್ಥಳದಲ್ಲಿ ಎಲೆಕ್ಷನ್ ಇದೆ ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ. அடுத்து நம்ம ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ಕೂಡ ಅದು மாதிரி ಅನೌನ್ಸ್ಮೆಂಟ್ ಕೊಡ್ತಾರೆ. ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ಅನೌನ್ಸ್ಮೆಂಟ್ ಕೊಡ್ತಾರೆ. இப்போ இருக்கிறவங்க, ಈಗ ಇರುವವರು, இப்போ வரைக்கும் ಇದುವರೆಗೆ ಒಂದು ಸಹೋದರಿಗೆ ಒಂದು ಹೆಣ್ಣುக்கு 1000 ரூபாய், ಒಂದು ಸಹೋದರಿಗೆ 1000 ರೂಪಾಯಿ. இப்போ அவங்க ಅನೌನ್ಸ್ಮೆಂಟ್ ಈಗ ಅನೌನ್ಸ್ ಮಾಡಿ, ಈ திரும்ப எனக்கு நீ ஓட்டு போட்டனா ತಿರುಗಿ ನನಗೆ ಓಟ್ ಹಾಕಿದ್ರೆ உனக்கு 1000 ரூபாய் இல்ல 1000 ರೂಪಾಯಿ ಅಲ್ಲ 2000 ಕೊಡ್றேன்னு சேலஞ்சு. மே மாசம் வருது, அதுல தான் நான் குஷியா இருக்கிறேன். சோத்ரா. இவன் பார்ட்டி அவன் ஒருத்தன், அவன் சொன்னான், ಅವನು ಹೇಳ್ದ, ಅವರು 2000ன்னா ನೀ ನಮಗೂ ಓಟಾಕಿ ನಾನು 2500 ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ. ಸೋತರ
எந்த அப்பன் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வருவானுங்கன்னு தான் தெரியல. ಯಾವ ತಂದೆ ಅಪ್ಪನ ಮನೆ ತರ್ತಾರೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. அல்லேலூயா ஹalleluya அல்லேலூயா ஹalleluya. அது மாதிரி ಅದೇ ರೀತಿ இந்த ராஜா ಈ ರಾಜ தான் மந்திரி எல்லாம் கூப்பிட்டு ಮಂತ್ರಿ ಎಲ್ಲ ಕರೆದು நம்மள என்னென்னமோ பண்றோம், ನಾವು ಏನೇನೋ ಮಾಡ್ತೀವಿ, அந்த தேசம் மாதிரி நம்ம தேசம் செழிப்பாக ಆ மாட்டேங்குது. ದೇಶದ ರೀತಿ ನಮ್ಮ ದೇಶ ಹಸಿರಾಗಿದ್ಲ. என்னதாயா பண்றது? ಏನು ಮಾಡುದು? கொஞ்சம் யோசித்து ஏதாவது தீர்மானம் எடுங்க. ಏನು ಯೋಚನೆ ಮಾಡಿ ಒಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗಿರಿ. அப்ப அதுல ஒரு மந்திரி வந்தா, அதுல ಒಂದು ಮಂತ್ರಿ ಬಂದ. ராஜாவே, ರಾಜನೇ, எனக்கு ஒரு லெட்டர் கொடுங்க, ನನಗೆ ಒಂದು ಪತ್ರ ಕೊಡಿ. நான் அந்த தேசத்தை போய் ನಾ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ விசிட் பண்ணிட்டு ವಿಸಿಟ್ ಮಾಡಿ நான் வரேன், ನಾನು ಬರ್ತೀನಿ, அப்புறம் நம்ம ஏதாவது திட்டமிடலாம் ಆಮೇಲೆ ಏನೋ ತೀರ್ಮಾನ ಮಾಡೋಣ அப்படின்னு சொல்லி ಆ ರೀತಿ ಹೇಳಿ ராஜா கிட்ட ರಾಜನ ಹತ್ರ லெட்டர் வாங்கிட்டு போனான். ಪತ್ರವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದ. சும்மா போனா கொண்டு விடுவானுங்க. ಸುಮ್ಮನೆ ಹೋದ್ರೆ ಕೊಂದು அதனால ಬಿಡ್ತಾರೆ. இந்த ராஜாவோட பர்மிஷன் லெட்டரோட மந்திரி அங்க போனான். ರಾಜನ ಪರಮೇಶ್ವರ ಹೊಂದಿ ಆ ಮಂತ್ರಿ ಹೋದ. அப்படி அங்க உள்ள போனோன்னே ಒಳಗಡೆ ಹೋದ ತಕ್ಷಣ அவரை ராஜா அனுப்பிச்சிருக்காரு. ಒಂದು ರಾಜನ ಕಳಿಸಿದ್ದಾರೆ. எல்லாத்தையும் சுத்தி காமிச்சு ಎಲ್ಲವನ್ನು ಸುತ್ತಿ நாங்கெல்லாம் இப்படி டெய்லி பிரயாசப்படுறோம், ನಾವು ಯಾವಾಗಲೂ ಪ್ರಯಾಸ நாங்க ಪಡ್ತೀವಿ, இப்படி எல்லாம் உழைக்கிறோம், ನಾವು ಈ ರೀತಿ ಎಲ್ಲ நேரம் பாராம ಕೆಲಸ ನೋಡದೆ நாங்க இப்படி எல்லாம் செயல்படுகிறோம்னு எல்லாத்தையும் சொன்னான். ಎಲ್ಲವನ್ನು ಅವನು ಹೇಳ್ದ. எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ಎಲ್ಲವನ್ನು ಕೇಳಿ ತಿಳಿದು இப்ப இவன் என்ன பண்ணுவான் ಇವನೇನ್ ಮಾಡ್ತಾನೆ சொல்லுங்க? ಹೇಳ್ರಿ, என்ன பண்ணிருப்பான்? ಏನ್ ಮಾಡಿರ್ತಾನೆ? இந்த ராஜா கிட்ட, செழிப்பான ராஜா கிட்ட ಈ சொன்னான், ಹಸಿರಾದ ರಾಜನ ಹತ್ರ ಹೇಳ್ದ, ராஜாவே, ರಾಜನೇ, சரி எல்லாத்தையும் பார்த்துட்டேன், ಎಲ್ಲವ ನೋಡ್ದೆ, நாளைக்கு நான் ஊருக்கு போறேன், ನಾಳೆಗೆ ಊರಿಗೆ ಹೋಗ್ತೀನಿ, நீங்க என்ன பண்ணுங்க, ನೀನ್ ಏನ್ ಮಾಡಿ இன்னைக்கு ராத்திரி ಇವತ್ತು ರಾತ್ರಿ எல்லா ஜனரையும் கூப்பிடுங்க, ಎಲ್ಲಾ ಜನರನ್ನ ಕರಿ, நான் எல்லாருக்கும் ಎಲ್ಲಾರಿಗೂ ஒரு 4 வார்த்தை பேசிட்டு நான் என் ஊருக்கு போயிடுறேன். 4 ಮಾತನ್ನ ಹೇಳಿ ನಾನು ಊರಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟೆ. இந்த ராஜா நம்பி எல்லாரையும் வர வச்சான். ಈ ರಾಜ இந்த ನಂಬಿ மந்திரி ಎಲ್ಲ எழும்பி நின்னு, ಈ ಮಂತ್ರಿ ಎದ್ದು ನಿಂತು, நான் சொல்றேன், ನಾ ಹೇಳ್ತೀನಿ, இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் மனப்பாடம் பண்ணிக்கங்க, ಈ ಶ್ಲೋಕವನ್ನು ಎಲ್ಲರೂ ಬಾಯ್ಪಾಠ ಮಾಡಿ, இன்னும் செழிப்பா மாறிடுவீங்க நீங்க ಇನ್ನೂ ಹಸಿರಾಗಿ ಬಿಡ್ತೀರಾ அப்படின்னு சொன்னான். ಆ ರೀತಿ ಹೇಳ್ದ. உடனே எல்லாரும் ஆர்வமா, ಒಡನೆ ಸಂತೋಷದಿಂದ சீக்கிரம் சொல்லு, ಬೇಗನೆ சீக்கிரம் ಹೇಳು, சொல்லு ಬೇಗನೆ ಹೇಳು ಅಂತ ಹೇಳಿ அவன் சொன்னான். ಅವನು ಹೇಳ್ದ, நாளைக்கு பார்த்துக்கலாம். ನಾಳೆಗೆ ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ. என்னது? பக்கத்துல இருக்கிறவன்ட்டு சொல்லு, ಹತ್ತಿರವನ ಹತ್ರ ಹೇಳು, நாளைக்கு பார்த்துக்கலாம். ನಾಳೆಗೆ இங்க ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ. சொல்லாதீங்க, அவன் சொன்னான். ಅವನು ಹೇಳ್ದ. உடனே வீட்டுல போய் ಮನೇಲಿ ಹೋಗಿ இப்ப போய் சமைக்கணும். ಅಡಿಗೆ ಮಾಡ್ಬೇಕು. சிஸ்டர் சொன்னாங்க நாளைக்கு பாத்துக்கலாம்னு. ಸಿಸ್ಟರ್ ನಾಳೆ ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ. கிச்சன் பக்கமே போலன்னா அவ்வளவுதான் நம்ம. ಅಡಿಗೆ ಮನೆ ಹತ್ರ ಹೋಗಿಲ್ಲ ಅಷ್ಟೇ. அல்லேலூயா. அவன் சொன்னாங்க, ಅವನಂಗೆ ಹೇಳ್ದ, பக்கத்துல இருக்கவன்ட்டு சொல்லு, ಹತ್ತಿರದ ರೀತಿ ಹೇಳು, நாளைக்கு பாத்துக்கலாம். ನಾಳೆಗೆ ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ. எல்லாம் மெமரி ஆயிச்சா? ಎಲ್ಲ ಮೆಮೊರಿ ಆಯ್ತು. மெமரி ஆச்சு. ಆಯ್ತು, டெய்லி இப்படி சொல்லிக்கங்க ಡೈಲಿ ಹಂಗೆ ಹೇಳ್ಕೊಳ್ಳಿ. சொல்லிட்டு இவன் போயிட்டான். ಇವನು ಹೇಳಿ ಹೌದಾ? காலைல வேலைக்கு போகணும், ಬೆಳಗ್ಗೆ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು. அப்பா பையனை கூப்பிடுறாரு, ಆಗ ಅಪ್ಪ ತಂದೆ ಮಗನ, ಏಯ್ வாடா போலாம், ಬಾ ಹೋಗೋಣ, அப்பா நாளைக்கு பாத்துக்கலாம். ನಾಳೆ ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ ಅಪ್ಪ. பக்கத்து வீட்டுக்காரன் இவனை கூப்பிட்டா, ಹತ್ತಿರ மನೆ ஏய் நாளைக்கு பாத்துக்கலாம், ನಾಳೆಗೆ ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ. இப்படி ஒவ்வொருத்தனும் நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம். ಒಬ್ಬೊಬ್ಬರು ನಾಳೆಗೆ ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ, ನಾಳೆ கடைசியா ಕೊನೆಯದಾಗಿ எல்லாத்தையும் இழந்துட்டானுங்க. ಎಲ್ಲವನ್ನು ಕಳ್ಕೊಂಡು இருக்க இருக்க ಇರ್ತಾ ಇರ್ತಾ தேசம் கீழே வர ஆரம்பிச்சது. ದೇಶ ಕೆಳಗೆ ಬರ அவனுடைய நன்மை செழிப்பெல்லாம் கெட்டு போக ஆரம்பிச்சது. ಅವರ ಆಶೀರ್ವಾದ ಎಲ್ಲವೂ ಕೆಟ್ಟು இந்த ராஜா கேட்டான், ಈ ರಾಜ ಕೇಳ್ದ, என்னடா பண்ண, ಏನ್ ಮಾಡ್ದೆ? நம்மள மாதிரி மாறிட்டானுங்க. ನಮ್ಮನ ರೀತಿ ಬದಲಾದ ஒண்ணுல்ல ராஜாவே, ಏನಿಲ್ಲ ರಾಜ, டெய்லி ஆக்டிவா இருந்தானுங்க, ಡೈಲಿ ಚುರುಕಾಗಿ அவனுங்க டெய்லி எல்லாத்தையும் செஞ்சானுங்க. ಡೈಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿದ್ರು. டெய்லி செய்யாத, ಡೈಲಿ ಮಾಡಬೇಡ, நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். ನಾಳೆಗೆ ನೋಡ್ಕೊಳ್ಳೋ, ನಾಳೆಗೆ ನೋಡ್ಕೊಳ್ಳೋ ಹೇಳಿ ಬಂದೆ. அவன் நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம் இன்ன வரைக்கும் வேலையை பார்க்கல. ನಾಳೆಗೆ ನೋಡ್ಕೊಳ್ಳೋ, ನಾವು ಇನ್ನೂ ಕೆಲಸ ನೋಡಿ வேற ஒண்ணும் நான் பண்ணல, ಬೇರೆ ಏನು ಮಾಡಿಲ್ಲ. அல்லேலூயா. ஹalleluya. சத்ருவானவன் ಶತ್ರು ಆದವನು பல நேரங்கள் ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ நமக்கு வர கஷ்டங்கள், ನಮಗೆ ಬರುವ ಕಷ್ಟಗಳು, நமக்கு வருகிற ನಮಗೆ ಬರುವ சூழ்நிலை மாற்றங்கள், ಸಂದರ್ಭ ಬದಲಾವಣೆಯಲ್ಲಿ இப்படிதான் பண்றான். ಅವನು ಈ ರೀತಿ ಮಾಡ್ತಾನೆ. நாளைக்கு ஜெபம் பண்ணி, ನಾಳೆಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ, அப்புறமா ஜெபம் பண்ணி, ಆಮೇಲೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ, நாளைக்கு போய்க்க, ನಾಳೆಗೆ ಹೋಗು, இப்ப வாணா ಈಗ ಬೇಡ அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? என்ன பண்றான்? நாளைக்கு நாளைக்குன்னு கேட்டு ನಾಳೆಗೆ ನಾಳೆಗೆ ಅಂತ ಕೇಳಿ கடைசியில ಕೊನೆಯದಾಗಿ நம்ம ஆத்மா தான் பாழா போகுது, ನಮ್ಮ ಆತ್ಮ ನಷ್ಟವಾಗಿದೆ, நம்ம குடும்பத்தின் ஆசீர்வாதம் தான் ನಮ್ಮ ಕುಟುಂಬದ ಆಸ್ವಾದ ಕೆಳಗಡೆ ಹೋಗುತ್ತೆ. அதை மறந்துடணும். ಅದು ಮರ್ತು ಹೋಗೋದು ಬೇಡ. ஆகையால் தேவ பிள்ளைகளாகிய ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರೋ ನಾವು நாம் வாசித்த ನಾವು ಓದಿರುವ ஏசாயா 41:18 கடைசியாய் ಯೆಶಾಯ இன்னும் ஒரு தடவை வாசிங்க. ಬೋಳು ಗುಡ್ಡಗಳಲ್ಲಿ ನದಿಗಳನ್ನು, ತಗ್ಗುಗಳಲ್ಲಿ ಒರತೆಗಳನ್ನು ಹೊರಡಿಸಿ, ಅರಣ್ಯವನ್ನು ಕೆರೆಯಾಗಿಯೂ ಮರುಭೂಮಿಯನ್ನು ಬುಗ್ಗೆಗಳಾಗಿಯೂ ಮಾಡುವೆನು.
அல்லேலூயா. Hallelujah. நாம் இந்த அறிவை நாம் வளர்த்துக் ಈ கொள்ளுவோம். ಅರಿವನ್ನು ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳೋಣ. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் ಬೋರ್ಲು ಗುಡ್ಡಗಳಲ್ಲಿಯೂ பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுக்களையும் திறந்து ಊಟುಗಳನ್ನು ಹೊರತೆಗಳನ್ನು ಹೊರಡಿಸಿ வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் ಕೆರೆಯಾಗಿಯೂ வறண்ட பூமியை நீர்க்கோணிகளுமாக்கி ಮರುಭೂಮಿಯನ್ನು ಬುಗ್ಗಿಯನ್ನಾಗಿ ಮಾಡುವೆನು. தெய்வத்தால் எல்லாம் ஆகும் ದೇವರಿಂದ என்று ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. அறிவை வளர்த்துக் அறிவನ್ನ ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳೋಣ. கர்த்தர் பெரிய ದೇವರು காரியங்களை ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು நம் வாழ்விலே செய்வார். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಮಾಡ್ತಾರೆ. முழங்கால் படியிட்டு ಮೊಣಕಾಲನ್ನು ಹಾಕಿ இந்த கால ஓலை ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ஆண்டவர் சமூகத்திலே ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ தெய்வமே ದೇವರೇ நாங்கள் வாசித்த உம்முடைய ನಾವು ಓದಿದ வார்த்தையின்படி ಪ್ರಕಾರ ஆண்டவரே ದೇವರೇ வறண்டது ಬೋರ್ಲು ಗುಡ್ಡಗಳಲ್ಲಿ மலை உச்சிகளிலே ಮಲೆಗಳಲ್ಲಿಯೂ ஆண்டவரே ದೇವರೇ நீரூற்றுகளை ನೀರು கொண்டு ಹೊರತೆಗಳಲ್ಲಿ ಮೇಡುಗಳಲ್ಲಿ ನೀರುಗಳನ್ನು கொண்டு வருவதும் ತೆಗೆದು நீரூற்றை திறப்பதும் ತೆಗೆಯುವುದು உமக்கு லேசான ನಿಮಗೆ காரியம் ಲೇಸನ எங்கள் ಕಾರ್ಯ. வாழ்விலே ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ உதவியற்று ಸಾಯವು திக்கற்று ದಿಕ್ಕಿಲ್ಲದು நாங்கள் இருக்கிறோம். ನಾವಿದ್ದೇವೆ. எங்களுக்கு உதவி ನಮಗೆ செய்ய ಸಹಾಯ யாரும் ಮಾಡು இல்லை. ಇಲ್ಲ. நன்மை செய்ய யாரும் ಒಳ್ಳೆಯದು ಮಾಡುವುದು ಯಾರೂ ಇಲ್ಲ. நாங்க இருக்கிறோம். ನಾವು ಇದ್ದೇವೆ. ஆனாலும் உம்முடைய வேதம் ಆದರೂ சொன்ன ಸತ್ಯವೇದ வார்த்தையின்படி ವಾಕ್ಯ ಪ್ರಕಾರ இந்த கால ಈ ஓலை ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ நீரே ನೀರೇ எங்கள் வாழ்விலே ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ஊற்றுக்களை ನೀರು திறக்கிறவர். ಬುಗ್ಗೆಗಳನ್ನು ತೆರೆದು நாங்கள் உம்மை சார்ந்து ನಿಮ್ಮನ್ನು ಸಾರಿ இருக்கிறோம். ಇದ್ದೇವೆ. எங்கள் வாழ்வை ನಮ್ಮ ಜೀವನ ஆசீர்வதியும் ಆಶೀರ್ವಾದ என்று ಮಾಡಿ சொல்லி ಹೇಳಿ கர்த்தரிடத்தில் ನಾವು கேட்போம். ದೇವರ ಹತ್ರ ಕೇಳೋಣ. நிச்சயம் ನಿಶ್ಚಯವಾಗಿ உங்கள் வாழ்வை நீரூற்றாய் அவர் ಜೀವನ மாற்றுவார். ನೀರಿನ ವರ್ತನೆಗಳಾಗಿ அவரால் எல்லாம் ஆகும். ಅವರಿಂದ ಎಲ್ಲ ಸಾಧ್ಯ. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರಲಿ. கர்த்தர் உங்களை ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ஆசீர்வதிப்பாராக. ಮಾಡ್ತಾರೆ. நான் உங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம். பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.